வெல்கம் டு த கேம் ஷோ. திஸ் இஸ் சான் அண்ட்ரஸ். இப்போ நம்ம அடுத்த செஷனில் இருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நமக்கு எங்கே அடுத்த மிஷன் இருக்கோம் அங்கே போக போகிறோம். ஸோ இங்கே வந்து எதுக்கு கன் எடுத்து உள்ள போயிட்டான் சிஜை. ஆக்சுவலாக நான் ஒன்று பார்த்தேன் கைஸ். இங்கே என்னென்னா, ஒரு போலீஸ்காரனை சுட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனை சுட்டுட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு, அந்த காரில் வந்துட்டு மேபி நீங்கள் வந்துட்டு ஆர்ன் அடிச்சிங்கன்னா போலீஸ்காரர் எதுவும் பண்ண மாட்டானாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். சான் அண்ட்ரஸில் வந்துட்டு நீங்கள் வந்து போலீஸ்காரனை இடிங்க, அவனை சுடுங்க, அதுக்கப்புறம் அவன் வந்து பிடிப்பான். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நின்று ஜஸ்ட்டு காரை அழுத்தினா மட்டும் ஹார்ன் அழுத்தினா மட்டும் போதும், அவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. லெட்ஸ் சி. பம்பர் வீழ்ந்து தொங்குது. நமக்கு கொடுத்த கார் புண்ணியமாக எங்கே போனானே தெரில. பிஸ்டல் இருக்குது, அதை எடுக்க முடியாது. எனிவேஸ் ஒரு ஸ்டாரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? போலீஸ்காரன் தெரில. ஆமாம், ஐயா வேலை. இங்கே பாருங்க, போலீஸ்காரன் ஓடி வந்தவன் நம்மளை பிடிக்கவே இல்லை. ஜஸ்ட் ஹார்ன் வச்சா ஹார்ன் ஸ்டாப் பண்ணுங்கடா அப்படின்றான். அதான் சாக்கு ரிஸ்க்கு ஓட்டு தான். ஹார்னில் ஸ்டாப் பண்ண முடியாது தம்பே. இங்கே ஹார்னு கேட்டால் ஆரம்பிக்கண்டா. ரைட்டு, எப்படி போய் முட்டிக்கிட்டு விழுந்தான் பாருங்கள். இந்த இடத்துல எதுக்கு இங்கே சிஜே முட்டிக்கிட்டு விழுந்தான்னா, இந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது கைஸ். நம்ம வந்துட்டு இங்கே காசை கலெக்ட் பண்ணணும். வாடகை காசு ரொம்ப நாளாக அவன் கொடுக்காமே இருக்கிறான். வாடகை காசு வாங்கிடுவோம். 3240 இவ்வளோ சூப்பர் கைஸ். நல்லா இருக்காரு அதோட கார் ஓட்டினது போதான். இறங்கி கீழே போடை. போகலாமா காரில்? ஆனால் நீ வாடா, நான் மட்டும் போகிறேன். அதாவது இங்கே யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஐஸ்கிரீம் கேர்ஃபுல் இருக்குது. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோமா? ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சரி வாங்க போய் சாப்பிட்டு வருவோம். ஐஸ்கிரீம் நம்ம ஒரு ஐஸ்கிரீம் கொடு. உள்ளே போனோடனே தின்ட்டு வாயை துவச்சிட்டேன். ஆடம் கொய்யால காசு கொடுத்துட்டே இருந்தாரா? ரொம்ப நாளாக இந்த ட்ராம் எங்கே தான் போகுதுன்னு எனக்கு டவுட் கைஸ். இந்த ட்ராம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப புரிஞ்சுடா அந்த ட்ராமு. ரொம்ப நாளாக இப்படி போகுது, வடக்க போகுது, தெற்க போகுது, கிழக்க போகுது. ஆனால் அது எங்கே தான் போகுதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் எல்லாத்தையும் இடிச்சு தெரியும் போது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லைண்ணா, இந்த பொம்மை காரணமே காரை இடித்தாலும் ஒன்றாகாது, தடுத்தாலும் ஒன்றாகாது. ஓகே, பரவாயில்லையா? ட்ராமுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ட்ராம் ஸ்டேஷன் இருக்குமோ? இதுடா அப்படா. என்னடா சுற்றி என் கேரேஜுக்கே கூட்டின்னு வந்துட்டேன். ஐயாடா பச்சான் ஊற்றி வர போகிறான். உள்ள ட்ராமுக்குள்ளே போக முடியுமா? ஒரு ஐடியாவே இல்லை. எங்கே இருக்கோம், எங்கே போக இருங்க, எங்கே தான் போகுதுன்னு கண்டுபிடிச்சி ஆகிறோம் வயசு. இதையே ஒரு மிஷனாக எடுத்து பண்ணுவாங்க. என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகுது? நம்ம போனால் மட்டும் ஸ்பீடாக போகும். அச்சு தவிர அதே போடா அச்சு தவிர என்னதான் இல்லையா சிக்னேச்சர் இல்லையா? அப்படியே கேட்ட ஆரம்பிச்சு பார்க்காம திட்டம் அந்த மாதிரி. ட்ராம் ஸ்டேஷன் ஒன்று இருக்கா இல்லையா பார்க்கலாம். அப்படியே போய் கடலை ஒன்று சரி போயிட்டாங்க. பள்ளத்தில் கூட ஸ்லோவாக தாங்க போகுது. காரே வேகமாக போகுது. இந்த ட்ராமில் போட்டு நடந்தே போகலாம் அப்படின்னு. போகுது கைஸ். தாம்பரம் தான் கைஸ். ஒரு காலத்தில் தாம்பரத்தில் ட்ராம் வந்துச்சு. எங்கள் தாத்தா வந்துட்டு ட்ராம் தான் ஓட்டிகிட்டு இருந்தார். அப்போ ட்ராமில் பிரேக் பிடிக்க போனவர் பிரேக் ஃபெயிலியர் ஆகி
ஜாம்லேயே அழிக்க மாட்டோம். ஏய் ஜாமு எங்கே தாண்டா போகிற? ஊரே சுற்றி அதுவே நாங்கள் அனுமதியோடு அப்பா ஊரே சுற்றி பாருங்க. இதில் ஏறி உட்காந்தா போக முடியுது. எங்கே போனாலும் போயிடலாம் நம்மளுக்கு. இது ஏன்னா ஒரு இதே இல்லையாடா. ஓ மைக்காரா அவனுக்காக யார் இல்லைன்னா இந்த ஜாம் முன்னாடி எவன் ஓட்டான்ட்டாரா? இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுன்னு போகிறானா? உள்ள பேசஞ்சர்ஸும் இல்லை. டவுன்னு போட்டுக்குது. ரைட்டு. ஓ ஏறி உட்காந்தா பார்த்துனே போகலாமா? வா சூப்பராக இப்போலாம் இல்லையா? எவ்வளோ நல்லாயிருக்கும். பொல்யூஷனில் மூஞ்சிலாம் அப்படியே புகையாச்சு அப்படியே ஒரு நாள் போய் யூவி ரேயால் அப்படியே டேன் ஆகி அப்படியே நாட்டடிச்சு வாட் அ வண்டர்ஃபுல் ட்ராம். காட் இல்லை, பேட் இல்லை, யாருமே இல்லை. வெறும் சீட்டில் மட்டுமே ஓடுற ட்ராம். அதனால தான் நீ எங்கேயுமே இருக்க மாட்டேன். ஐயோ ஏன்டா பணத்தை முடிக்கணும். அவன் போனதுக்கே திரும்பி வந்துடுவான். நான் வந்துட்டு நம்ம வந்தோம். இந்த மாதிரி நல்லா இருக்கு. எனக்கு எதுக்கு நீங்கள் எடுத்து போன சூப்பராக இருக்குது. கவித்தரங்களா நைஸ். நமக்கு கதவு திறக்க மாட்டாங்க. அது எதுவும் நினைக்கிறேன். யாரும் தெரியல. 4 ஸ்டார் போட்டாங்க. எனக்கு எதுவும் சம்மந்தமே இல்லைடா. நான் தெரியாமல் ஏற்றினேன். இந்த இடமா? இந்த இடத்த நான் எங்கே பார்த்தேன்னு ஞாபகம் இல்லை. இந்த இடம் அநேகமாக ஒரு ஸ்டார் முடிகிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்டார் வந்துட்டு இப்போ திரும்ப வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ பிரியோ தானே அவனுக்கு தருவான். ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம மேப்பை பார்த்துட்டு எங்கே போகணுன்றதை பார்க்கணும். மேப்பில் வந்துட்டு என்ன சொல்லுது மேப்பு அப்படின்னா, எங்கே போகிறதுனே தெரியலன்னு சொல்லுது. இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுப்பா. எங்கே போகிறதுனே தெரியாமல் ஒரு இடம் இருக்குமா? அதாவது கொஸ்டின் மார்க்கோட ஒரு மேப் இருந்துச்சு. கொஸ்டின் மார்க்கு ப்ளஸ்ஸு ஒரு வீடு இந்த இடத்துக்கு தான் கைஸ் நம்ம போனோம். இப்போ திரும்பவும் அந்த இடத்துக்கு தான் போனோம். அந்த இடத்துக்கு போனோன்னா இந்த இடத்துல மேலே வந்து இந்த பிரிட்ஜு ஏறணும். இந்த பிரிட்ஜு ஏறணுன்னா நம்ம வந்துட்டு அந்த பிரிட்ஜை ஃபாலோ பண்ணி வேணால் போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கார் வேணும். அதுக்காக நான் இந்த காரை விட்டுட்டேன். நம்ம கூட ஒருத்தர் சண்டைக்கு வரான். அவங்க தான் கண்டிக்காமல் நமக்கு தேவையான கார் ஒன்று கிடச்சிச்சு. ஓகே கைஸ், நமக்கு தேவையான கார் கிடச்சிச்சு. வந்து வச்சுக்கிட்டு போவாங்க. போடா இந்த பிரிட்ஜு மேலே ஏறத்துக்கான ஒரு நல்ல அதிக வாய்ப்பை கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டு நான் எங்கே எடுத்துக்கிட்டு போகலாம். ஐயோ சூப்பராக நல்லா இருப்பான். ஓகே இந்த வந்து ஆக்சுவலாக ஒரு லெஃப்ட்டு கட்டணும்னா இந்த லெஃப்ட்டு கட்டணும்னா அந்த பிரிட்ஜு வந்துடுமா? எந்த இடத்துல இந்த பிரிட்ஜு வருதுன்னு தெரியல. இங்கே பார்ப்போம். இந்த இடத்துலையுமே வரலையே. அந்த பிரிட்ஜு ஏறணும் அப்படின்னா இந்த சீக்கிரம் பேசேஜ் ஒன்று இருக்குது ரெட் கலரில். அது இதுமாதிரி ட்ரெயின் நினைக்கிறேன். ஓகே இந்த ரோட்டோட கண்டினியூஷன் கொடுத்தாலே எனக்கு வந்து அந்த ரோட்டுக்கு போயிடும் நினைக்கிறேன். ஒரு வேளை அந்த ரோட்டில் வந்து ஏறினது போதும் நம்ம அந்த ரோட்டில் ஏறிப்போம் காய்ஸ். ஏறுது கம்மான். அதே தான் வேணும். அதே தான் சரியா பார்த்தீங்களா? நடுவில் ஒரு செங்குத்தாக ஒரு ரோடு, அது வந்து அப்படி ஏறுற மாதிரி ஒரு காடு. இது ஸ்ட்ரைட்டில் போதா? இந்த ரோடு எதுக்குதான் வச்சுங்க? சம்மந்தமே இல்லாமல் இப்போ நான் அந்த ரோட்டுக்கு போனேன். சரி அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிறேன் நான். பார்த்தீங்க லைட்டை போட்டேன். அவ்வளோ ஸ்டிக்கை போட்டு எடுத்து அப்படி இப்படியே விட்டு ஆமாம் இதெல்லாம் நிற்கிறாங்க. எதுவும் நிற்கிறாங்கன்னு தெரியல. என்ன பண்ணிட்டேன்னு பார்க்குறாங்க. லைட்டாக ஏற்றினேன் அப்படியே கட்டியா. போடா டேய் கூல்.
இட்ஸ் தமிழ் பூல் இல்லை, இங்கிலீஷ் பூல். ஐயோ இல்லை 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 ஐயோ ஐயோ ஊந்துட்டான்டா. சொல்ல மாட்டேன். நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் குறைச்சிடலாம், ஏன்னா நாய்ஸ் ரொம்ப அதிகமாகுது. நீங்கள் பார்த்து முடியல. இப்போ தான் நான் அப்படி ஏறி வந்தேன். இப்போ திரும்பவும் இங்கேருந்து வேறு ஒரு கார் எடுத்துன்னு போனோமா, அந்த கார் எடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் கைஸ். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கார்லேயே போக ட்ரை பண்ணோம். ஒன்றும் இல்லை, இந்த கார்லேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி, ஆனால் கொஞ்சம் கூட கண்ட்ரோலே வரல. எனக்கு இந்த கார் வந்து கொஞ்சம் பிடிக்கல, ஏனென்றால் இது பற்றிக்கிச்சு. ஓடு 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 ஓடு. நமக்கு தேவையான டாக்ஸி ஒன்று இருக்குது. டாக்ஸியை விடு, டாக்ஸி ஒன்றா சைக்கிளில் வந்துக்கிறான். டே பைக்கில் வந்துருந்தால் கூட பரவாயில்லடா, பைக் எடுத்துருப்பேன். டாக்ஸி போயிடுச்சு. வந்தவன் ஒரு காரில் வச்சுருக்கான். கார் எடுத்துப்போம் கைஸ். ஒரு ஆளுக்கெலாம் எதுக்குடா காரு, போடா என்ன. நான் ஒத்தாள் இல்லைடா, 10 ஆள். ஓட்டு ஓட்டு ஓட்டு. தப்பான ரூட்டில் வந்துட்டேன் ஆட்டு. ஆக்சுவலாக இது ரிவர்ஸில் போகிறது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு நம்ம இதுதான் கைஸ் போகணும். நம்ம போயிட்டே இருக்க முடியுதா? கைஸ் ஓகே, நடு ரோட்டில் விட்டபடியே இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு ஓட்டுவோம். நேற்று ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் கைஸ், அதனால் வந்துட்டு என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. டக்குன்னு அப்படியே மிடில்லேருந்து ஆரம்பிச்சிட்டேன் மறுநாள். ஸோ அதனால தான் நேற்று வந்துட்டு இது பண்ண முடியல. இப்போ எப்படின்னா இந்த ரோட்லேருந்து சுமார் ஒரு 5 மைல் தூரம் தள்ளி அங்கே தான் அந்த வீடு இருக்குது. அது வீடுலாம் சொல்ல முடியாது கைஸ், அது ஒரு அரண்மனை. உங்களுக்கு தான் தெரியும்ல, என்ன சூப்பராக இருக்கும்ப்பா. இந்த கேம்லேயே எனக்கு பிடிச்ச இடம் அதுதான் கைஸ். வேறு லெவல். அதெல்லாம் சொன்னால் புரியாது, அது ஒரு எமோஷன். டேய் ஏன்டா குறுக்க வந்த, அடங்கொய்யால போடா டேய் போடா. வேறு லெவல் வண்டியாக தான் இருக்குது. எத்தனை டைம் இடிச்சோன்னா ஒரே இடியும் மின்னலுமா மழையுமா இருக்குது. அப்படின்ட்டு அவனும் கண்ணு தள்ள விழுது, பயங்கரமாக ஓட்டினுக்கிறான். இச்சு தள்ளிட்டு போயின்னுக்கிறானுங்க. நம்மளோட லொக்கேஷன் ஆக்சுவலாக வந்துச்சா இல்லை ஆப்போசிட் ரூட்டில் போயின்னுக்கிறானான்னு தெரில. அடடே நான் தப்பாக போயின்னுக்கிறேன் கைஸ், நான் அந்த சைடு போனோம். ஐயோ அப்பயே நினச்சேன் நான். இப்போ நம்ம எப்படி அங்கே கிராஸ் பண்ணுறது? ஓகே கட்டு. ஓகே புகஞ்சிடுச்சே, புகைய ஆரம்பிச்சிச்சு காரு. ரெண்டாவது எங்கன்னா இடிச்சேன்னா புகஞ்சிடும் பொழுது. வேறு ஒரு கார் எடுக்கலாமா? ரைட்டு, எடுத்து தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். நல்ல காராக பார்த்து எடுத்துப்போம். அது வேறு அந்த வீட்டுக்கு போகிறோம், சூப்பராக இருக்கும் அந்த வீடு. அதனால ஒரு நல்ல காராக பார்த்து தான் கைஸ் எடுக்கணும். இல்லைன்னா இது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கார் செம்மையாக போகுது கைஸ், சான்ஸே இல்லை. சூப்பராக இந்த கார் ஓட்டுறதுக்கு. கூடிய விரைவில் நம்ம வந்துட்டு வெடித்து செதறிடுவோன்னு நான் நினச்சது நடந்துடுச்சு. நம்மளை கூட்டின்னு வரத்துக்கே ஒருத்தன் வந்தான் பாருங்க, சூப்பராக. ஐயோ தலைவர் பார்த்தீங்களா, அவர் வண்டி பற்றிக்கிச்சு. போலீஸ்கார் இருங்க, நீங்கள் வெடிக்கிறத நாங்கள் பார்க்கணும். ஐயோ வெடிக்கலையா? பாடுறா, ஆன்டி ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் கூட இருக்குதா? சூப்பர் பரவாயில்லையே. சான் ஆண்ட்ரஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறீங்களே. ஓகே, அந்த சைட்லேருந்து ஆப்போசிட் சைடில் வந்ததுனால நமக்கு வந்துட்டு இங்கே வெதர் நல்லா இருக்குது. அந்த ஊரில் மழை இருக்குது போல. அந்த ஊரில் ஒரு இடியும் மின்னலும் மழை. மேபி அது சென்னை, இது வந்துட்டு கொஞ்சம் பெங்களூர் மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம வர வேண்டிய இடம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே திரும்பணும். திரும்பி எதுக்குடா இங்கே ஸ்கிட்டு, தேவையில்லாமல் ஸ்கிட்டு. ஓகே போவோம் கைஸ். நம்ம வீடு வந்துடுச்சு. சைடில் இறங்கணும், திரும்பணும், அப்படியே போகணும். அடடே அருமை. இங்கே ஒரு குளம் கூட இருக்குது பாருங்க கைஸ். ஆஹா அருமை, எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது இந்த இடம். ஐயோ பேக் வாட்டரா, வேறு லெவல் பா.
அலை வேற அடிக்குது. எடுத்துன்னு போவோம். டம்மு. இப்போ என்ன இந்த இடத்துல ஒரு ஸ்கிட்டை போட்டு இடிச்சு நிறுத்தியாச்சு. பார்க் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு நல்ல இடமே கிடைக்கல கைஸ் எனக்கு. கன்னை மாற்றோம். நம்ம வீட்டுக்கு வரும்போது எதுக்கு கன்று, வெறும் கை. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இந்த பார்க்கில் அப்படியே நைட்டு நடந்து போயினா எப்படி இருக்கும், சூப்பராக லைட்டு வாக்கு. வாவ் சூப்பர் கைஸ். இங்கே பாருங்களேன், அப்படியே இது ஒரு அருமையான வியூ. நைட்டில் கூட இது வேறு லெவல் வியூ தான் என்ன கேட்டால். சான்ஸே இல்லை. அப்படியே அந்த ஒரு பார்த்த லைட்டு, சைட் பீச்சு, இந்த சைடில் இந்த வாக் பேமெண்ட் பாருங்கள், வேறு லெவல். பேமெண்ட்டில் அப்படியே நடந்து போகலாம். கீழே என்னமோ வந்துனுக்குது. ஓ சிப்பி பிடிங்களா சிப்பியா? பிடிச்சாச்சு. ஓகே டன் ஏறு, மேலே ஏறு. ஓகே சிப்பி எங்கெல்லாம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 50ல் 2 சிப்பி நான் பிடிச்சிட்டேன். ஆல்ரெடி நிறைய சிப்பி பிடிச்சேன், அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. ரைட்டு, எப்படியோ சிப்பி வந்துச்சு, பிடிச்சாச்சு. கொள்ள அழகு கைஸ். இந்த இடத்த வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நிஜமாகவே ரொம்ப அழகான ஒரு இடம். இங்கே பாருங்க கைஸ், துருவ நட்சத்திரம் இந்த அளவுக்கு டீட்டெயில்டா. அடே ராக்கர்ஸ், நீங்களாம் யாருடா? வேறு லெவல் பண்ணுறீங்களா? டே போங்கடா. தமிழ் ராக்கர்ஸாக இருப்பானுங்கோ. சேச்சா. இன்ட்ரடக்ஷன். By the fat moon, breaks your heart, over and out. Carl, I need you to do me a favor. Yeah, I'll do you a proper injury, man. What you knowing about my brother? Relax. He's in prison upstate. D-Wing, cell 13. To the left, I got a child killer who wants to rip his throat out. To the right of him, I got a white supremacist who wants to eat his heart, to be precise. Now, don't worry. Tenpenny and Pulaski are really relatively benign, unless, of course, you're a family member of Officer Pendlebury, whom they shot when he threatened to expose them. But you do know all about that, right? Dang. Hey, man, how you know all this stuff, man? And won't you stop it? You just don't understand, do you, kid? Look, it's all white knights and heroes. We have to make decisions, kid. You know, I try to set bad people on other bad people, and sometimes I let good guys die. He's your brother, but to me, he's just collateral. It's a very delicate decision. Over here, you got all the scumbags inside the country. And over here, you got all the scumbags outside the country. And me and my colleagues, we're the fucking pivot. Keep the government in work. Which reminds me, come here, okay? I need you to head over here in the buggy outside. Okay? Okay, let off a flare. We got some precious cargo needs collected. Hey, hold up. What about my brother and all that shit you was talking about? Hey, don't worry. Sweet's just fine. He gets touched. A prison guard goes home and finds that his wife and kid have been murdered. Everything's under control. We'll talk later. Now, come on, get out of here. ஐயோ, அவனோட தம்பியோட குழந்த பொண்டாட்டி எல்லாரையும் கொண்டுட்டாங்க கைஸ். மர்டர். கோ டு எல் கேசிட் ஹோட்டல் டபிள்யூ இந்த டெசர்ட். ஓகே, டெசர்ட் போக சொல்கிறாங்க. இதை வந்து கண்டிப்பாக குறைச்சி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல பைக் எடுத்துக்கலாம். டெசர்ட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பைக்கு நம்ம ஏன் தேடணும்? அவனே வச்சுருக்கான் பாருங்க, அதிலே போயிட வேண்டியதுதான். இதுதான் டெசர்ட்டில் ஓட்டுற வண்டி, சூப்பரான வண்டி. ஓகே போவோம். டெசர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோம். டெசர்ட்டு பின்னாடி தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அப்படியே ஒரு கட்டடிச்சு உள்ளே ஒரு டனல் இருக்குன்னு நினைக்கிறேன். டனல் வழியாக போயிடலாம். டனல் வழியாக கூட போகலாம், இல்லைனா இங்கேருந்து வேறு ஒரு ரூட் ஒன்று இருக்குது, அப்படி போய் கனெக்ட் ஆகலாம் பிரிட்ஜ் வழியாக. ஓகே, நம்ம டனல் வழியாக போயிட்டு ஆஃப் ரோட்டில் இறங்குவோம் வாங்க. ஐயோ, லைட் அடிக்காமல் போயிட்டேன். அந்த ரெட் கலர் பாலம் வந்து பாருங்க மேலே, அதுதான் வந்துட்டு அந்த பிரிட்ஜ் லைன். அதாவது ஐ திங்க் அது ஒரு டிமில். ஓகே, ஐ திங்க் அது ஒரு என்ன சொல்கிறது, ட்ரெயின் போகிற வண்டின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த இடத்த திரும்பாமல் நான் பாட்டுன்னு சைடில் எம்எம்டி பார்த்தீங்களா, எம்எம்டி டயர்.
ஓகே, 4 வீல் டிரைவ் வேறு லெவல் பண்ணுறானு. ஓகே, ஏற. ஓகே, ஏற மாட்டேங்குது. ஃபைன், நோ ப்ராப்ளம். பரவாயில்ல, 4 வீல் டிரைவ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு போகிறோம். டனல் வழியாக மேலே ஏறுறோம். ஓ கம்மான், அது அந்த இதில் பிடிச்சி அப்படியே வரும். ஓகே டன். ஓ இங்கே பாருங்க கைஸ், நமக்கு ஒரு ரோடு தெரியுது. ஆனால் ஓகே இங்கே பாருங்கள், ட்ராக் வழியாக எழுதி போயிடலாம். டன். ட்ராக் வழியாக போகிறது தான் பெஸ்ட்டு. இந்த சைடு கொஞ்சம் மணல் திட்டு, அந்த சைடு ஃபுல் பாலைவனத்தில் இப்போ பாஞ்சி தள்ள போகிறோம். வாங்க போவோம். அடுத்தது கம்மான். இந்த வண்டி வேறு ரொம்ப அலைப்பாயுது இந்த மாதிரி. கம்மான் கைஸ், வேறு இப்போ ஆஃப் ரோடு எடுக்க போகிறோம். ஆஃப் ரோடு எடுத்தாச்சு. இங்கேருந்து டெசர்ட் எப்படி இருக்குன்னு இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம் கைஸ். டெசர்ட்னால் வெளிநாட்டில் இப்படி தான் இருக்குமாடா? ஐயோ சூப்பராக இருக்குது. எது பார்த்தாலும் சூப்பராக இருக்குது உங்கள் நாட்டில். எங்கள் நாட்டில் ஒன்றுமே, எங்கள் நாட்டிலே நல்லா இருக்குது. பட் ஸ்டில் புதுசாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், மலை மேலே அப்படியே சுற்றி ரோடு போட்டு வச்சுருக்கானுங்க. சூப்பராக ஏறி போகலாம் போகுது. ஐயோ, பார்க்குற இடம் ஃபுல்லாக ஒரே வெட்ட வெளியாக இருக்குதே, செம்மையாக இருக்குது. இதுதான் நடுவில் ஒரு ரோடு. தண்ணி ஓடின பாதை போல் இருக்குது கைஸ். இது பாருங்கள், தண்ணி ஓடின பாதையை கூட இங்கே வந்து டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்கானுங்க. தண்ணி இங்கே ஓடி இருக்குது அப்படின்ட்டு. ஐயோ செம்ம கைஸ். இங்கே பாருங்கள், ஐயோ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை. டெசர்ட். ஆனால் அங்கேயுமே ஏதோ வேலிலாம் போட்டிருக்கானுங்க. இது என்னன்னு தெரியல, ஏதோ ஃபென்ஸ் போட்டிருக்கானுங்க. இங்கே ரோடு போய் முட்டுது. என்னன்னு பார்ப்போம் இருங்க. எவ்வளோ இருக்கீங்களா? ஹலோ, என்னடா இடம் இது? ஏதோ மேலே கப்பாக நிற்கிது. ஒரு வேளை இந்த ஃபென்ஸு ஃபென்ஸ் ஓடிதான்னு பார்க்கலாம். இங்கே என்னமோ போட்டுக்குது. என்ன போட்டுக்குது? ஃபோட்டோகிராஃபி ஆஃப் திஸ் ஏரியா இஸ் ப்ரோஹிபிட்டட். என்ன ஃபோட்டோகிராஃபி எடுத்து தள்ள போகிறோம்? அப்படியா? நான் எடுக்கிறேன் போய். இப்போ ஃபோட்டோகிராஃபி இல்லை என்கிட்ட. இங்கே பாருங்கள் கைஸ், ஏதோ டிஃபென்ஸ் ஜோன் நினைக்கிறேன். மேலே மிசைல்ஸ் வச்சுன்னு இருக்கானுங்க. ஐயோ வேறு லெவல், சூப்பர். ஓகே, இந்த இடத்துல நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. பரவாயில்ல, நல்லா இருக்குது. மெக்கானிசம்ஸ், டிஃபென்ஸ். அங்கே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இது. ஓகே, 4 சைடு டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் வச்சுருக்கானுங்க. பட் ஸ்டில் அது நமக்கு தேவையில்லாது. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளோட இடத்துக்கு போவோம். ஓகே, ஏரியாச்சு. இந்த இடத்துல எங்கேயோ என்னது இது? ஒரே கீழே விழுந்து போய் கிடக்குது. ராக்கெட்டா? ஆமாங்க இங்கே பாருங்கள், நிறைய ராக்கெட்டு கிடையாது. இது வந்துட்டு பிளெயினோட உதிரி பாகங்கள். ஹைரப்பா அந்த பாட்டிங்க தான் தாங்க நினைக்கிறேன். வெரி நைஸ் என்வாயர்மெண்ட். எவ்வளோ இடம். இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஏர்போர்ட் போல இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஏர்போர்ட் போல இருக்குது. இங்கே பழைய ஏர்போர்ட். ஆனால் ஏர்போர்ட்டில் இருக்கிற எல்லா பிளைனும் வந்து வெடித்து செத்துரி இருக்குது. யாரோ இதை மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கான ஆதாரம் இங்கே பாருங்கள். இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடம் வந்துட்டு மோசமாக இருக்குது. ஓகே, இந்த வீடு ரொம்ப மோசமாக இருக்குது. அதுதான் இதோட ஆதாரம். ஒரு இங்கே இருக்கிற எல்லா வீடுமே ரொம்ப டிஸ்ட்ராய் ஆகிருக்கு. இங்கே ஒன்றுமே கிடையாது பார்த்துக்கோங்க. இங்கே எல்லாமே அழிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஒரு வீடு வாசல் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு கேரேஜ் ஃபுல்லாக டிஸ்ட்ரக்ஷன். ஈவன் இங்கே ரன்வே கூட பார்த்திங்கன்னா மண் புயலால் மண் மூடி இருக்குது. அது நல்லா தெளிவாக பார்க்க முடியுது. ஓகே, இந்த ரன்வேக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ரன்வேக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை. நம்ம தான் அல்டிமேட் ஸ்பீடில் போயிட்டுருக்குறோம். அங்கங்கே ஒரு சின்ன டப்பா மாதிரி வச்சுருக்கானுங்க. அது என்னன்னு தெரியல, அதுவும் உடஞ்சி போய் தான் இருக்குது. இங்கே ஒரு போலீஸ்காரன் போயிட்டுருக்கான். இது திரும்பி இப்படி போவோம். இந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்குது. ஒரு நாள் அப்படியே போயிட்டு ட்ரெக்கிங் பண்ணால் எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கண்ணா, இடிஞ்சு போய் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பக்காவான அப்படியே பவுண்டி. இங்கே பாருங்கள், கல்லறை கூட இருக்குது. கல்லறை போய் பார்க்கலாம். கல்லறை இருக்குது. என்னடா அது? எவனோ ரோஸ் எடுத்து வச்சுருக்கான் பாருங்க கைஸ். பாருங்கள் எத்தனை பேர். 1 2 3 4 5 6
பெரிய கல்லறை விழுது தான். இதில் ஏதாச்சும் எழுதியிருக்கோம், பட் ஸ்டில் நான் அதெல்லாம் படிக்க வேணான்னு இருக்கேன். வேறு என்ன இது ப்ரெஸ்ஸு போட்டுக்குது. அதுக்கிட்ட போனால் அங்கே எதுவுமே எழுதியிருக்கு பாருங்க கைஸ். ஓகே, இந்த சைடும் ஏதோ எழுதியிருக்குது, அது சரியாக கவனிக்க முடியல. ஓகே, இங்கே என்ன எழுதியிருக்கு பார்ப்போம். அது ஒரு இருட்டாகுது, கல் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்குது. கமான், அதை படிக்க முடியுதா? கமான், அது என்னன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரில, பட் வேறு ஏதோ லாங்குவேஜில் எழுதியிருக்கு. ஓகே ஃபைன், நல்லா இருங்களா டை. ஓகே, இந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம திரும்பவும் போவோம். இந்த வண்டி புகஞ்சு தள்ளாமல் இருந்தால் சரி தான். அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல ஒன்று பார்த்தேன். அது நான் இந்த வீடு மட்டும் லைட்டாக க்ளோவான மாதிரி தெரிஞ்சாலும் எனக்கு ஏதோ ஒரு நோட்டீஸபிளான ஒரு சிம்பிள் தெரியுது. ஐயோ, இதுனா பேய் வீடா? இங்கே பாருங்க, பேய் வீடை வந்துட்டு இங்கே வந்துட்டு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. க்ராஸ் வந்து அப்சைட் டவுன் இருக்குது பாருங்கள். ஐயோ, இப்படி ஒரு வீடு இருக்கிறது யாருக்குன்னு தெரியுமான்னு தெரில. சான் ஆண்ட்ரஸில் அதுவும் கல்லறை பக்கத்தில் பேய் வீடு நச்சு. இதை வந்து நைட்லேருந்து இங்கே பார்க்குறோம், என்ன நடக்குதுன்றதை பார்க்குறோம். கண்டிப்பாக சவுண்ட் வச்சே பார்ப்போம். என்னமோ இது முன்னாடி எதுவும் நடந்துருக்குது, என்ன நடந்ததுன்னு தெரில. அதை வந்து பார்ப்போம் கைஸ். ஓகே, இப்போ இங்கே ஏதாவது ஸ்டோரி லைன் நடக்கும் கண்டிப்பாக. ஓ, இங்கே ஆளுங்க இருக்காங்க போல இருக்கே நம்மள மாதிரி. நம்ம ஏன் அந்த வண்டி எடுக்கக்கூடாது? இந்த வண்டி நல்லா இருக்குது. உள்ளே இவங்க ஸ்டோரி லைன் பார்க்காம நம்மளை இங்கே வந்து விட மாட்டானுங்க. அதனால் இந்த வண்டி எடுத்துப்போம். இந்த வண்டி நல்லா இருக்குது. அந்த வண்டி கம்பேர் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இங்கே எடுத்துன்னு போய்ட்டு ஒடிக்க வச்சிடலாங்க கைஸ். எவனும் வந்து எடுக்க மாட்டானுங்க. அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வேளை இந்த மிஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி ஒர்க் ஆகலாம். சரி, உள்ளே போவோம். Jesus, what took you? To Reno, where you at? Miles away. No time for niceties, kid. Choose a vehicle, grab the equipment I provided, get to that drop zone, and wait for that package. Pick up the rockets. ஆல்ரெடி என்கிட்ட 20 இருந்தது. இதில் இன்னொரு ராக்கெட் கொடுத்தா 40 ஆகிப்போச்சு. ஓகே, நம்ம எடுத்தபடியாகவே இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல ஓட்டுறதுக்கான ஒரு பக்காவான வெஹிக்கிள் வந்துட்டு என்ன கேட்டால் எப்போவுமே இதுதான் கைஸ். இதை தவிர வேறு வெஹிக்கிளே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், இடிக்கலாம், போகலாம், வரலாம், மலையிலேருந்து மலையை விட்டு தாவலாம். அங்கே பாருங்க, வேறு லெவல் பண்ணானா. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நமக்கே தெரில. ஆனால் இந்த மலை மேலே போகிறோம். மலை மேலே இருந்துட்டு அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்கான், பேக்கேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மலை மேலே போவோம். குகையா இது கல்லா? ஓகே, ஓரளவு நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இது வேறு தான். ஓகே, பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். எங்கடா அப்போது இந்த இடமா? இதுக்கு மேலே ஏற முடியாது. இதை நான் எதுவுமே பார்க்கலையா? ஒரு வேளை இதை தான் சொல்லணுமா? இதுக்கு மேலே இருக்குமோ? இதுக்கு மேலே ஏற முடியாது. இதை வச்சுன்னு தூக்கின்னு தான் போக முடியாது. ஓ, இது ஒரு மலை கைஸ். மலை மேலே போய் இருக்க முடியுமே, ஏன் முடியாது? ஓகே, ஓட்டுற வசதி அதோடு இந்த மலை மேலே ஏற முடியும். அதுக்கு இந்த வண்டியில் அசால்ட் பண்ண முடியும். இது மேலே ஏறி ஓகே. இல்லை தம்பி, மேலே இந்த இடத்துக்கு தான் நான் வர சொன்னேன்.
இந்த இடத்துக்கு மேலே வந்தால் இந்த இடத்துல ஒன்று இருக்கும். நம்ம வந்து ராக்கெட்டில் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா என்ன நேரத்தில் என்ன இருக்குன்றதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ நம்ம ஒரு வியூ பார்த்துடலாம். ஏன்னா இந்த மிஷன்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் அதெல்லாம் ரசிக்க முடியாது. வா இங்கே பாருங்களேன், இதுக்கு மேலே ஒரு இடம், அந்த இடத்துக்கு மேலே ஒரு சின்ன கேபின், அந்த கேபினில் ஒரு லவுட் ஸ்பீக்கர் வச்சுருக்கானுங்க. ஓ இங்கே பாருங்கள், ஜெட் பேக்கு எடுத்துப்போம். ஜெட் பேக் எடுத்தாச்சு, சூப்பர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கல், இங்கே ஒரு கேபின். இந்த கல் மேலேருந்து ஏறி நின்று பார்த்தா எப்படின்னா இருக்குன்னு பார்ப்போம் ஒரு வியூ. வாவ், வேறு லெவல் கைஸ். என்டையர் டெசர்ட்டே வந்து மங்கலாக தெரியுது. வெரி நைஸ். லொக்கேஷன்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி போயிட்டு மிஷின் எடுப்போம். ஆக்சுவலாக இந்த ஜெட் பேக் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா சத்தியமாக எனக்கும் தெரில. இதை பார்த்தா ஜெட் பேக் மாதிரியும் இல்லை, இதுதான் அவன் சொன்ன பேக்கேஜாக இருக்குமோ, மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே உட்காருவோம். இங்கே நம்ம ஸ்டோரி லைன் ஆரம்பிக்குது. ஏய் என்னடா பற்ற வச்சிட்டா? Jesus, will you stop doing that? அந்த ஒரு பேக்கேஜ் எடுக்கிறதுக்காடா இங்கே இவ்வளோ பெரிய ஹெலிகாப்டர் தூக்கி வந்தீங்க? அடப்பா என்கிட்ட சொல்லி நானே எடுத்து கொடுத்துருக்கேன்டா. அது Wow. Shit, pilot said he's got trouble. 2 agency choppers coming in on an intercept. Can you see them? Yeah. Shoot them down. Protect the cargo at all costs. ரைட்டு, எடுத்துன்னு வரும்போது இப்படி ஒரு வேலையா? எடுங்கடா ராக்கெட் லாஸ்ட்டில் எங்கடா டேய் அவங்க பில்டு பசங்களா? ஏய் எங்கடா என் கணக்கு மட்டும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஐயால இது மேலே நின்று பார்ப்போம். இதுதான் எரிஞ்சிட்டு இருக்குது. சரி, ஓ அவங்கள தான் போட்டாங்கம்மா. ஓகே டன். அது என்ன இவ்வளோ ஸ்பீடாக போனால் கூட அடிக்குதா? அடங்க ஐயால. அடி ஏய் நான் சுற்றினா என்ன பார்த்தேன். போடு வேலை போடுறா. அடி அடி ஐயோ 40 குண்டு பத்தாது போகுது நம்ம போகிற காலத்துக்கு. அடிக்குமா அடிக்காதா? ஏன்டா அடி இப்படி பண்ணுறீங்க? ஓ உங்களுக்கு குண்டு இல்லையா? போடு. ரெண்டாவது வேறு எங்கே இருக்குது? வேறு எங்கே இருக்குது? எங்கே இருக்கிறான்னு போகுது. இதோட சுற்றினதான் அது பண்ணியாச்சு. இது பண்ணியாச்சு. ஓ ஐயோ காக்கு பார்த்து போயிட்டா. எடுக்காமையே போயிட்டான் போகுதுடா. மிஷன் ஃபெயில்டா. ஓ எதையும் போட்டான்ப்பா. ஓகே அது போய்ட்டு எங்கே போகுது? ஓ ஃப்ரீ ஃபயரா? ஏய் யாரடா டேய் ஷூட் பண்ணுறீங்க? ஐயால கொடுத்துட்றாங்க. ஓகே வேறு என்ன இருக்கீங்களா? காட்டு வேறு காட்டி போட வேணா. ஓ அது ஹெலிகாப்டர் ஏதோ வருதுப்பா. வேறு வழி இல்லை, இந்த வண்டி எடுத்துக்கிட்டு தப்பிச்சுடா கைப்புள்ள அப்படின்ற மாதிரி எப்படி வந்துடுறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ட்ரிக்குன்றது. ட்ரிக்ஸ் அண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பற்றிச்சு. ஓடாடே கைப்புள்ள ஓடுறான்.
ஓ நம்மகிட்ட லாக்கெட் லான்ச் இருக்குதா, எதுக்கு நம்ம உபயோகிக்கணும்? ஐயோ போட்டாலே காடு தலைவா திசா போட்டு தள்ளுவானுங்களோ, போட்டு தள்ள விடாதடா கைக்குள்ளடை. ஐயோ இதுனா எரியுதான், பேட்ரோல் எடுத்துக்கோ. ஐயோ பற்றிக்கிச்சு எரிஞ்சு விட்டுருந்தா. பின்னாடி எவ்வளோ பற்றிக்கிச்சு இன்னும் ஃபெயில்டு. ரைட்டு திரும்பவும் ஃபஸ்ட்டு வந்து வேறு லெவல் ஒரு கேம் பிளே இருக்குதே. ஓகே தெரிஞ்சிச்சு போடா டெவன எஸ்லடோ. பொங்கல் இங்கே என்ன இங்கே போனால் இவ்வளோ பெரிய டாஸ்க்கு கொடுத்துக்கிறாங்க. திரும்ப ஃபஸ்ட்டு வந்து கூட்டணும். நைட் ஆனது, நைட்டு வந்து இறங்குமா? ஓகே எந்த ட்ரெயினும் முன்னாடி வந்துடக்கூடாது ஆடை, இல்லை பின்னாடியே வந்துடக்கூடாது. வந்துச்சு அடிச்சு தூக்கிச்சுன்னா அவ்வளோதான், ஒரே போடுதான். எஸ் நம்ம ஆக்சுவலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கார் விட்டுருந்தாங்க. அது சத்தியமாக ஒரு மட்டகரமான கார் கேஸ். ஆக்சுவலாக அதை கொடுத்து வேறு இடம் கொடுத்துருக்கலாம். பேக் சைடு போயிடும். பாரா இங்கே ஒரு பெரிய டிஸ்க் வச்சுருக்கீங்க, பரவாயில்லையா? டிஸ்கஷன் நிறைய இருக்குது. போக வேண்டிய ஏரியா இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். சமாளியா வண்டி வேறு லெவல் ஆச்சு. மண்ணில் எல்லாம் பாருங்க பாலைவனத்தில் கல்லுலாம் கூட இருக்குது, கல் மணல் எல்லாம் இருக்குது. நம்மகிட்ட மாட்டி பயங்கரமாக அடி வாங்குது. அடி அந்த மாதிரி அடி எங்களுக்கு அடி மறுநாடி. இன்னொன்று இந்த நைட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறது. எங்கள் வீட்டு ஓய்யோ பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்துட்டு என்ன இதா இயற்கையாக இந்த மாதிரி ஒன்று இருக்கும் போது கைஸ். இங்கே பாருங்க தண்ணி வந்து அப்பப்போ தெரியுது. இந்த இடத்துல வந்துட்டு தண்ணி இருந்த ஏரியான்றது தெரியுது. பட் இது ஏன் இப்படி இருக்கு, ட்ரை லேண்டாக இருக்குது, அதை பற்றி எனக்கு தெரியல. பட் இது சூப்பரான ஒரு மொமெண்ட்டு. நிறைய பேர் வந்து பார்க்க வந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்றது பெரிய விஷயம் தான். அதுதான் பெல்ட்டாக அடிக்கும் நம்ம பாலைவனத்தில். ஓகே நம்ம எந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆனோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பட்டு இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகணும். வந்தாச்சு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஐ திங்க் இந்த தடவை தான் நம்ம வந்துட்டு இதில் இந்த வந்து நாசம் பண்ணாமல் விட்டு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். நான் இந்த வந்து நாசம் பண்ண விட்டு எடுப்போம். இதையும் ஸ்கிப் பண்ணிடுவோம். ராக்கெட் லான்ச்சர் தூக்குவோம், அதையும் எடுத்துருவோம். நம்ம வந்துட்டு இந்த காரை தான் எடுத்துன்னு போகணுன்றது தான் டாஸ்க்காக வச்சுருந்தாங்க. பட் திரும்பவும் இந்த ஏரியாவை நம்ம நோட் பண்ணிப்போம். இது வந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் காட்டுது. அதே மாதிரி இன்னொரு இடமா? ஓகே லேக்கில் விடுறோம். லேக்கில் விடாமல் ஒரு இடத்துக்கு போகணும். இந்தியா பறகுதி இந்த வண்டி ஆடாக்குன்னு போனீங்க வேணா பாருங்களா என்ன அப்படி இந்த வண்டி வெங்காயம் ஓடுது. சரி மேலே ஏறுதான்னு பார்ப்போம். டக்குன்னு ஒரு ட்ரெயின் வந்துச்சு பார்த்தீங்களா. இல்யூஷன் அப்படின்னா சொல்ல முடியாது, அது ஒரு கிளிச்.
வச்சுருக்காங்க. ஏறுவோம். ஓ, இங்கேருந்து பறந்துறதுக்கு ஓ, நல்ல வேலை தலைவா, நீ கவுந்துருக்கிய. இங்கே பாருங்க, இந்த இடத்துல என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துலேருந்து ஆக்சுவலாக நீங்கள் பறக்கலாம். அப்படி ஒரு இன்சேன் ஸ்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு டைம் இங்கே வரோம், இந்த இன்சேன் ஸ்டண்ட்டை நம்ம பண்ணுறோம். இந்த மிஷினை முடிச்சுட்டு போகும்போது வெற்றிகரமாக இதை பண்ணுறோம் கைஸ். ஓகே, இப்போ டார்கெட் எடுப்போம். ஃபஸ்ட்டு இது எடுக்கணும், பையையும் லைட்டும் எடுத்தாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு இங்கேயோ எடுத்துட்டு போகணும். கமான் சொல்கிறானுங்களோ. ஏதோ ஒன்று எரியுதுன்னு நினைக்கிறேன். அது ஐ திங்க்கு போதும். எதிராகும் எங்களுக்கு. ஓகே, மோட்டை ஸ்பீடாக போயிடுவான் தள்ளுன்னு. யாரு தெரியல, போத்தல் பரவாயில்ல. இன்னொருத்தவங்க இருக்கானா? ஐயோ, அந்த அளவுக்கு சுத்தாமல் இருக்குது. பரவாயில்ல, சுத்தாலும் பரவாயில்ல, சுடாலும் பரவாயில்ல, பத்தாலும் பரவாயில்ல. அப்போ சுடாமல் விடக்கூடாது. ஐயோ, இது என்ன எரிஞ்சிட்டே இருக்குது. சுட வேண்டியதை சுடாமல் சுடக்கூடாத சுட்டு தள்ளிட்டான்டா. திரும்பவும் ஃபஸ்ட்டு இருந்தா கோ டு எல் கேசிடோ. ரைட்டு, அவசரம் கிடக்கூடாது அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நைட்லேயே நடக்குது. நைட்டில் வேறு நமக்கு கொஞ்சம் பவர் கம்மி, பார்க்கவே முடியல. அது இதெல்லாம் கவுராத. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டான். எங்கன்னா போக முடியும், எவ்வளோ பண்ணாலும் கவர மாட்டேங்க. எந்த சைடு போயிடுவோம், அந்த சைடு ரேடியோ. அட்லீஸ்ட் இந்த வண்டியெல்லாம் ரேடியோ கொடுப்பா, பரவாயில்லையா. ஒரு சன்ரைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஒரு இது பார்க்க முடியல, அதை பார்க்க முடியல. பாருங்க, டெசர்ட்டில் சன்ரைஸ். வா, மணி இப்போ 5:23. லெவல் 4-wheel drive நச்சுன்னு ஒரு வண்டி. ஒரே அழுத்தி பிடிச்சனா சும்மா ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். இந்த காலையில் 6 மணி. ஓகே, இந்த தீயிலான ஒரு பெய் எடுத்து வந்தாச்சு. ஓ நைஸ். கமான் கிச்சன் இருக்கக்கூடாதா? கமான் இருக்கு. ஓகே, அடுத்தது வண்டி எடுப்போம். இந்த வண்டி இந்த டைம் எடுப்போமா? நம்ம ஸ்கூட்டர் எடுத்துக்கோம். நம்மளோட செட்டாக இல்லைன்னா இது எடுத்துப்போமா? வேணாம், இது எடுத்துப்போம். இதுதான் நம்மளுக்கு செட்டாக.
இந்த வாட்டி வரைக்கும் அடிக்கணுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் பட் அதுக்கு முன்னாடி நான் இதில் இந்த விஷயம் கம்ப்ளீட் பண்ணால் அதுதான் 2வது பட்சம். ஆனால் ஒரு விஷயத்த காற்றுள்ள போது 2-3 ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த நான் பண்ண போகிறேன். எல்லா தலைவனை வேண்டிக்கோங்க. தண்ணியில் குதிச்சிட்டானா? தண்ணியில் குதிக்காதாடா, மிஷன் வெயில் ஆகிட போகிறான். நான் குதிச்சதுலேயே இதுதான் கைஸ், ஹை ஜம்ப்பு இருக்கிறதுலே ஹை ஜம்ப்பு. ஆனால் எனக்கு வந்தது வம்பு. எங்கே அந்த வண்டி வந்துச்சு? நான் திரும்ப நீந்திக்கிட்டு போனோம். கோயில் எங்கே இருக்குது? ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா? ஏறி போயிடலாமா? வழி இருக்கானே தெரியலையே. இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஒரு வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வழியில் போனாலும் நமக்கு தேவையானது அந்த இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்படியே நீந்திக்கிட்டே அந்த இடத்துக்கு போயிடலாமோ? சரி வாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு வழி தெரியுது எனக்கு. அந்த வழியை போக பார்க்கலாம். பாலைவனத்தில் பாருங்கள், பாலைவனத்தில் நடுவில் ஒரு தண்ணி. அதுவும் எவ்வளோ ஆழம் பாருங்கள், வேறு லெவலில். இந்த இடத்துலேருந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறேன். ஆனால் எனக்கு இக்கரையுமே பச்சையாக தெரில. ஓகே, நமக்கு அட்லீஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஹோப் இருக்க மாதிரி தெரியுது. அது வழியாக ஏறி பார்ப்போம். அப்பா பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்தது. பார்த்தா போயினா இருக்குது ஒரு நீண்ட நீங்கப்பா. ஏறிடுவானா இந்த இடத்துல? நான் இங்கே ஒரு லூப்பு பார்த்தேன். சரி ஓகே, இங்கே ஏறிடலான்னு பார்த்தேன். ஏற முடியலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லைன்னா அப்படியே நீந்தியே இந்த இடத்த கலக்க வேண்டியது தான். திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு பேக்கேஜ் எடுத்து மிஷினை ஸ்டார்ட் பண்ணி அப்பா. ஓகே, எதுக்கும் நம்ம முன்னாடியே இந்த இடத்துக்கு வரலாம் தான் நினச்சோம். பட் ஸ்டில் ஐயோ, இது எதுக்கு வருது? கைஸ் இங்கே பாருங்களேன், இங்கே ஒன்றும் பண்ண முடியல. இங்கே இறங்க முடியல. சைடில் எதுவும் இல்லை, இருப்பு இல்லை. நம்ம போக வேண்டிய இடம் ஆக்சுவலாக அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துலையும் எதுவும் இல்லை. இப்போ இந்த சீட் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். இந்த சைடு எங்கே ஏற முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இங்கே நிறைய கர்வ்ஸ் இருக்குது. கர்வ்ஸுக்காக நம்மளால் ஏற முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏற முடியுதே. இந்த இடத்துல ஏற முடியுதுன்னா அப்போ நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தமே. அதானே பார்த்தேன். பரவாயில்ல, இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏட்டா ஓகே, இந்த கார்னரில் ஏற முடியுது. அந்த மாதிரி வேறு ஏதாவது கார்னரில் கூட ஏற முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். சரி, சைடில் ஒரு சைடு அவ்வளோ வழிக்கு போயிட்டான். நீந்தி தாங்க போகணும், வேறு வழி இல்லை. நீந்தி போயே பார்க்கலாம். கார்னர்னு போயிட்டு ஆக்சுவலாக அந்த மாதிரி இங்கே மேடு இருக்குது. ஆனால் அந்த மேடை பாருங்கள், நம்மளால் வந்துட்டு அப்படியே ஏறி மேலே ஏறுற மாதிரியான மேடு இல்லை. ரொம்ப வந்துட்டு ஸ்லோப்பாக இருக்குது. அது நம்ம கொஞ்சம் தூரம் தான் ஏறுற மாதிரி இருக்குது. அப்படியே தாண்டி அந்த சைடு போயிருப்பானோன்னு நினச்சேன் கைஸ். அந்த சைடு மட்டும் லேண்டில் குதிச்சிருந்தோம்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். இந்த இடத்துல ஏறலாம்னு பார்த்தா இந்த சைடும் ஃபுல்லாக இதுவாக இருக்குது, வேலைக்கு ஆகாது. பாலைவனத்து மீன்கள் டைட்டில் சூப்பராக இருக்குது. உள்ளே குதிச்சு பார்க்கலாம். பாலைவனத்து மீன்கள் சூப்பராக இருக்குதுங்க. மஞ்சள் மீன். உள்ளே ஒரு ரோடு இருக்குதா? நைஸ். வாடா வெளியே வாடா. எங்கே போகுது? நீங்கிட்டே போயிடுவோம் போல இருக்கேன். அந்த இடத்துல ஒரு திட்டு தெரியுது, கரை மாதிரி தான் தெரியுது. கரை மேலே ஏறுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பார்ப்போம். ஆமாம் கைஸ், கரை மேலே ஏறிது.
இதில் என்ன ஒரு கொடுமைனா, நம்ம வந்துட்டு எந்த விதமான ஒரு வெஹிக்கிளையும் கண்டுபிடிக்கலன்னா நடந்தே இந்த பாலைவனத்தை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு கொடுமையோ கொடுமை. இந்த சைடு அந்த சைடு எந்த சைடு ஏறலாம்? 2 சைடும் ஏறுற மாதிரி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த சைடை விட அந்த சைடு கொஞ்சம் ஸ்லோப்பு கம்மியும். இது என்ன கலராக இருக்குது, வேறு கலரில். சரி, ஏற பார்ப்போம். ஏறினான்னா சூப்பர். ஏறிடு சீச்சே. டன், சூப்பர். ஏறு. இப்படியே ஏறிடலாம். கரை மேலே ஏறுற மாதிரியே ஏறிடலாம். அப்பா, ஏறிட்டான்டா. ரோடு பக்கமாக வந்துட்டான். இந்த ரோடு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இந்த ரோடு வழியாக நான் போனேன். ஆனால் அந்த மலை, ஐயோ அந்த மலை பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்குது அந்த மலை. எந்த இடத்துல அந்த ஒரு இது வச்சுருக்கானுங்க பாருங்கள், அங்கேருந்து குதிக்கிறதுக்கு. ஆனால் இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணியும் கைஸ் நமக்கு இந்த இன்சைன் போனஸே வரல பார்த்தீங்களா? ரொம்ப மோசம் கைஸ். இப்போ நமக்கு எந்த விதமான வெஹிக்கிளும் இல்லை. கிராஸ் பண்ணுறதும் நடந்தே கிராஸ் பண்ணணும். இப்போ இன்னொரு கொடுமை என்னென்னா, இது வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு நான் போகிற ரூட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நான் வந்து இப்படி போகக்கூடாது, நான் அந்த சைடில் தான் போகணும். அந்த சைடில் போனால் தான் எனக்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் இருந்து அந்த சைட்லேருந்து எடுக்கிறதுக்கான ஒரு வே கிடைக்கும். திரும்பவும் அந்த ஒரு இது போன பவுண்டி போயிட்டு அங்கேருந்து எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் கனெக்ஷன் ஒயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சி விழுந்து கிடக்குற மாதிரி தெரியுது. இது என்னது? எலக்ட்ரிசிட்டி ஒயர்ஸா? போய் பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி ஒயர்ஸ்லாம் விழுந்து போயிருக்குது இவ்வளோ பெரிய இடத்துல. இந்த கீழே என்ன போதா? அப்பா, ஓ இங்கே பாருங்க கைஸ். இங்கே பாருங்க, ரிசர்வ் ஒயரு. நம்ம இவ்வளோ நீந்தது ஒரு ரிசர்வ் ஒயர் இல்லையா? இங்கே பாருங்கள், ஏதோ ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கானுங்க. நைஸ். இங்கே ஒரு ரோப் லைன் போகுது, அதை தொட முடியாது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம மோரோவர் அந்த இடத்துல ரிசர்வ் ஒயரை க்ராஸ் பண்ணணும்னு போட்டிருக்கேன். நம்ம இப்படி திரும்பி அந்த ரிசர்வ் ஒயருக்காக போகணும். ஓகே, ரிசர்வ் ஒயரை க்ராஸ் பண்ணணும். ரிசர்வ் ஒயரை க்ராஸ் பண்ணோன்னா இப்போ இது வழியாக குதிச்சோன்னா என்ன ஆகும்? கிச்சு ஆகிடுவான். ஓகே, அப்போ வந்துட்டு கீழே இறங்கி தான் போகணும். இப்போ கீழே இறங்கி போகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் லாட்டு மாதிரி இருக்குது. ஓகே, இந்த சைடில் இறங்க முடியுமா? சத்தியமாக இறங்க முடியாது. வழிக்கின்னு போக முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சமாக வழிக்கின்னே போனாலும் இல்லை டன். இவ்வளோ தூரம் வந்துட்டானே, இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்தால் அந்த ட்ரக்கு மேலே குதிக்க முடியுமே. கொஞ்சம் இப்படியே இறங்கலாம் போகுது. டேய், என்ன ஷூடாக வந்து வேறு லெவல் ஷூடாக. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு மான்யூமெண்ட் வச்சுருக்கானுங்க. நைஸ். டேய், இது யாடா இறங்குன அசால்ட்டா? அடங்க ஒய்யாடா, எதுவும் 5 மாடி. இங்கே ஏதோ எழுதிடுவானுங்க. இதை படிக்கிறோம் அப்படின்னா இந்த பூக்கொத்தை நமக்கு கையில் கொடுத்துருவானுங்க. அதனால் நமக்கு வேணாம். இந்த பூக்கொத்தை கையில் கொடுக்காம இந்த வண்டியை மடக்குவோம். நித்ரா, that's mine அப்படின்னா பார்த்தீங்களா? சீச்சை அதான் சீச்சையோட பெஸ்ட்டுன்றது. அப்படியே எடுத்துட்டு நிறுத்தாச்சு வண்டியை. அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அந்த மலை மேடுக்கு தான் போகணும். போக வேண்டிய இடத்துக்கு தான் போயிட்டு வரோம். அதில் ஆஃப் ரோட் பண்ண வேண்டியது இருக்கும் கைஸ். அதனால் சீட் பெல்ட்டை டைட் பண்ணுங்க. நார்மல் வண்டியே போடாது. இந்த வண்டி எத்தனை
கமான் பழைய ஏரியாவில் அதுக்கு தான்டா 3 வண்டியை வச்சுருந்தானுங்க நீங்கள். இப்போ வண்டியாச்சு, வண்டியை விட்டாச்சுன்ட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கே அந்த வண்டி இருந்துச்சு இங்கே கையில். ஓகே 2 வண்டி இருக்குது. அதில் ஒரு வண்டி எடுக்கும். அவங்க சொன்ன வண்டி எடுத்துக்கலாம். இங்கே சொல்லிட்டு போனது இங்கே தானே போனோம். இப்போ தாண்டா இந்த வண்டியை வச்சு நீ பீச்சு உடைச்சிருக்கேன். நல்லது. வந்தாச்சு. மோரோவர் அந்த இடத்துக்கு திரும்பவும்ப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பறந்து போய் விழுந்து திரும்பவும் அங்கேருந்து தப்பி திரும்பி இந்த ஏழுல நம்ம போய் முதல்ல பேக்கேஜ் எடுக்கணும். ஐயோ பேக்கேஜ் எடுக்கணும். எங்கே கொளுத்துனானே தெரில. ஓடு பேக்கேஜ் எடுத்து. ஓகே கைஸ், திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து போயிட்டு நம்ம திரும்பவும் அதே இடத்துக்கு போவோம். இந்த கார் நல்ல கார் தான் எடுப்போம் கைஸ். இந்த டைம் கொஞ்சம் பொறுமையாகவே நாசுக்காக விளையாடுவோம் கைஸ். ரொம்ப விளையாட்டுத்தனமாக இல்லாமல் இதனாலே விளையாட்டுக்கு அதுனால விளையாட்டுத்தனம் அப்படின்னு சொல்லுவீங்களா. இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், பேசுறது கொஞ்சம் ரொம்ப அண்ணாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்மளோட மிஷன். அதுதான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு நம்ம அதுதான் கவனிக்கணும் கைஸ். வா பார்த்தீங்களா, எனக்கு இங்கே பிடிச்சதே ஒரு விஷயம் கைஸ், ஒரு டீட்டெயிலில் திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறீங்க. எத்தனை டீட்டெயிலிங் தெரியுமா, அதெல்லாம் சொல்லி வாய் மாறல. என்னென்னா இப்போ மணி கரெக்டாக 4:48 ஓகேவா காலையில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் இந்த ஸ்டார்ஸு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இங்கே டெசர்ட் ஓகேவா, எந்த விதமான பொல்யூஷன் இல்லை. பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே அந்த நட்சத்திரம் நல்லா தெரியுது. இப்போ பாருங்கள், இப்போ மணி 5 ஆகுது. 5:30க்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெசர்ட்டில் வந்துட்டு நல்ல வெளிச்சம் வந்துடுது பாருங்கள். பட் அந்த இந்த ரேஸ் கூட பாருங்கள், இந்த சூரியனோட ரேஸ் நம்ம கேமராவில் வந்து இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஸ் உங்களால் வந்து கேமராவில் பார்க்க முடியும். ஒரு ரியாலிட்டியை எப்படி ரியாலிட்டியில் கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல சத்தியமாக. இப்படி ஒரு கேமை டெவலப் பண்ணி அதை வந்து இது பண்ணுறதுன்றது பெரிய விஷயந்தான். இங்கே பாருங்கள், நிலா அப்படியே மங்கும். சூரியன் வர 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 நிலா வந்து அப்படியே கொஞ்சமாக காணாமல் போகும். நம்ம மேலே பார்த்த இந்த ஸ்டார்ஸு அங்கே தான் இருக்குது, உங்களால் இன்னமும் பார்க்க முடியுது. அந்த லைட் பொல்யூஷன், லைட் அதிகமாக ஆக 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 சூரியனோட இதனால நம்மளால் வந்து இதுக்கப்புறம் பார்க்க முடியாமல் போயிடும். இதுதான் வந்து ரொம்ப நல்ல ஒரு டீட்டெயிலிங், ரொம்ப பெரிய விஷயந்தான். திரும்பவும் அதே மாதிரியான ரூட்டுக்கு போகணும். கார் எடுக்கணும், வண்டி எடுக்கணும், மேலே போகணும், ராக்கெட் லான்ச்சரில் ஏறணும், சுடணும்.
எத்தனை பேருக்கு வந்துட்டு அடியா தாடி அந்த பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள் கைஸ் கமெண்டில். ஏன்னா அந்த பாட்டு இன்னைக்கு காலிலேருந்து எனக்கு ஓடிக்கினே இருக்குது. அந்த பாட்டெலாம் இந்த மாதிரி கேம் போடும்போது இந்த காரில் ஓடிச்சான் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல கைஸ். ஆனால் எவனும் மிஷன் பண்ண மாட்டோம், அது ஒரு விஷயம். அப்படியே சும்மாவே நம்ம சைட் சீக்கிங் தான் பார்த்துட்டு இருப்போம். இந்த இடத்துக்கு வந்து இன்னும் அந்த மாதிரி பாட்டு வந்துச்சுன்னா பங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இது என்ன அந்த இடத்துல மட்டும் மஞ்சள் ஆகுது? மஞ்சள் கோழி ஏன் அங்கே மட்டும் மஞ்சள் ஆகுது? ஓ டமால் டிமில் டிமில் டமால் டிமில் பிறந்துச்சா? சாக்கப் சார் அடி வாங்கிச்சா? டேய் பரவாயில்லையே, நல்லா இருந்துச்சுல. திரும்பவும் போய் விடலாமா? நல்லா இருக்குது. திரும்ப ஃபஸ்ட் வந்து விடலாமா கைஸ்? நம்ம திரும்ப மேலே ஏறுறோம், திரும்ப கீழே விழுறோம். அதுதான் நம்மளோட வேலையை. அப்படியே ஒரு பெல்ட்டி அடிக்க வேண்டியது தான். புகஞ்சிச்சுடா நம்ம வண்டி. இன்னும் 2 விழுந்துச்சுன்னா பிறந்துடும் நினைக்கிறேன். 2 யூ ஆர் ஸ்டார்டிங் அ ஃபீல் ஹங்க்ரி அண்ட் ஸ்டார்டிங் டு லூஸ் எனர்ஜி, யூ நீட் டு ஃபைண்ட் சம்திங். அதெல்லாம் பண்ண முடியாது, போங்கடா. ஓகே, இதுலேயே போய் நிறுத்துவோம். இது ஸ்டோரி லைனை மாற்றுவோம், இதை எடுப்போம். சக்கால் ஓகே, அப்படியே திருப்புடா. வா எப்படி வச்சான் பார்த்தீங்களா? வேறு லெவல் கைஸ். முன்னாடி பாருங்கள், ஏதோ ஒரு கொடை கம்பியை வைக்கிற மாதிரி ராக்கெட் லான்ச்சரை முன்னாடி வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க நம்ம தலைவன். ஓ இப்போ வந்து கன்னாக மாறிடுச்சுப்பா. கன்று மாறி போச்சு, கன்று மாறி போச்சு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ரைட்டு, ஓட்டு 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 ஓட்டு. அடுத்தது போகலாம். ஓகே, வந்துருச்சு 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 வந்துருச்சு. அடுத்தது வந்துட்டு நம்ம மேலே ஏற போகிறோம் கைஸ். மேலே ஏறிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிஷினை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது எடுத்த உடனே. நம்ம ஆக்சுவலாக போன டைம் அப்படி தான் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டு கடைசியாக அது தேவையில்லாமல் முடிவாச்சு. நம்ம போய்ட்டு முதல்ல பேக்கேஜ் எடுப்போம், பேக்கேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிஷினை ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். ஓகே, நம்ம வந்து எதுக்கும் நம்மளோட வெஹிக்கிளை இங்கேயே விடுவோம். ஆக்சுவலாக இங்கேருந்து போகிறதுக்கு அதான் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்துட்டு இங்கேருந்து குதிச்சா கரெக்டாக இருக்குமா வெஹிக்கிளில்? கீழே வந்துருப்பானா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் எடுப்போம். ஓகே, பேக்கேஜ் எடுத்தாச்சு. மிஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். மிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு இது மேலே ஏறி போய் நிற்கணும் கைஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இது எடுங்களா, மேலே போய் ஏறுங்களா, மேலே ஏறுங்களா. திரும்பவும் ஆரம்பிப்போம் கைஸ். திரும்ப சேர்ந்து ஆரம்பிப்போம். போயிட்டு எடுப்போம் காரை. சவுண்டு கம்மியாகுது, சவுண்டு வச்சுப்போம். நம்ம ரேடியோ ஓடிட்டு இருந்தால் நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட போகலாம். ஒன்று நிமிஷம், இங்கே என்னமோ ஒன்று இருக்குது. இது நம்ம பார்க்கவே இல்லையே. இதுவும் ஆக்சுவலாக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கிறத மேப்பில் காட்டவே இல்லை. ஓ இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கா இங்கே பாருங்க. ஓ இருக்கா, ஆனால் அது வேறு எங்கேயோ போகுதோ. இங்கே பார்க்கலாம். ஆமாம், அது வேறு எங்கேயோ போயிட்டு வருது. அதனால் நம்ம அந்த சைடு போக வேண்டாம். ஜஸ்ட்டு இங்கே பாருங்க, ஜஸ்ட்டு ஒரு டர்ன் தான். அந்த ஒரு டர்னில் எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். அதுதான் லைஃப்பில் ஒரு டர்ன் தான். அப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும், அப்படி டேர்ன் பண்ணலாம் நல்லா இருக்காதுன்ற மாதிரி ஒரு விஷயம். அந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம லைஃப் எந்த இடத்துல டேர்ன் ஆகணுமோ அந்த இடத்துல டேர்ன் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, காலையில் 5:50 ஆகுது. சூப்பரான ஒரு மார்னிங். இன்றைக்கி ஒரு மிஷின் எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான விஷயம். இங்கே மேலேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா மேபி அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஓகே எதுக்கும் நம்ம ட்ரெயின் அடிச்சு
தூக்குடு முடியோய் ஜகால் போட்டுச்சா கம்மான் நீந்திக்கிட்டு போயிடு ஐயோ என்ன பண்ணுறது இந்த இடத்துல ஒன்றுக்குது இப்போ நம்ம போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தால் டைம் ஆகிடும். அதனால் நம்ம வந்து பக்கத்தில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா அந்த லாஸ்ட் இந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி இருக்குது. இது வந்துட்டு இதே மாதிரி ஒரு ஏரியா. இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்குது. அப்போனா வண்டி கண்டிப்பாக இருக்கும். ஓ இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே ஒரு வீடு இருக்குது. இது நமக்கு வந்து மேப்பில் காட்டல பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கிற மாதிரி காட்டவே இல்லை நமக்கு. ஆனால் அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. நைஸ் சேவ் பாயிண்ட். எதுக்கு விட்டணும்? பர்ச்சேஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. என்ன பர்ச்சேஸ் பண்ணு. யூ கேனாட் பை திஸ் வைரஸ் மிஷின். மிஷினில் இருக்கும்போது பண்ண முடியாதாம்மா. ஓகே மிஷினில் இருக்கிறதுனால மேபி காட்டலன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு காசு கிடைக்குது. இந்த எடுத்துப்போம். யாரும் இங்கே பார்த்தீங்களா? வீட்டில் போய் போடுங்கடா. ஏண்டா இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ஒரு ஆறு கூட இல்லையே. வெஹிக்கல்ஸ். ஐயோ டேய் அந்த பைக் வேண்டானுங்க. ஓடிட்டானு எவனா வரானான்னு பார்ப்போம் கைஸ். சிக்காமையா போயிடுவான் சேகரு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று இருக்குது. ஆனால் அது எடுத்துகிட்டு போனால் நாளைக்கு தான் போய் சேருவோம் போல இருக்குது. எதுக்கோ நம்ம வந்துட்டு இங்கே முன்னாடி ஒருத்தன் பைக்கில் போயிட்டு இருந்தான். அவங்க இருந்தானா அவனை போட்டுருவோம். டன் தேங்க்யூ. இப்போ பாருங்க, எந்த ட்ரெயின் நம்ம இடிச்சுதோ அந்த ட்ரெயினை திரும்பவும் போயிட்டு இடிக்க ட்ரை பண்ணாமல் நம்ம வந்துட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போனாங்க. அப்போ எதுக்கு ட்ரெயினை இடிக்கிறேன் அதை இடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம தான் இடிக்கணும். லைட்டாக ஒதுங்கி இருந்தால் பரவாயில்ல. ட்ரெயின் ஓட்டிகிட்டு வரான் அவ்வளோ பெரிய ட்ரெயின். முன்னாடி ஒரு சின்ன வண்டி இருக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. இடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. எங்கடா அந்த வந்துச்சு இந்த ஓல். இதுதான் ஓல். நல்லா ஓல்றியே அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஓல். இந்த ஓலில் போனீங்கன்னா அந்த சைடு ஒரு ஓல் வில்லேஜ் இருக்கும். ஐ மீன் முழு வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜுக்கு போயிட்டு செத்துப்போன வில்லேஜில் போயிட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணணும். நல்ல வண்டிப்பா. இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம்ப்பா. நம்ம என்ன போனால் கூட நல்லா இருக்குது இந்த வண்டி. அந்த வண்டி எடுத்து சரி போ கண் எடுப்போம். திரும்ப அந்த வண்டி எடுப்போம். போய்கிட்டே இருப்போம். இதுதான் டெர்மினேட்டர் வண்டி கைஸ். 90ஸ்லாம் இதுதான் டெர்மினேட்டர் வண்டி. டெர்மினேட்டர் வண்டினா வந்துட்டு அவ்வளோ இஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டில் தண்டர்பர்ட் இருந்தது. இந்த வண்டி தான்டா டெர்மினேட்டர் வண்டி அப்படின்னு நினச்சா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல். ஆனால் டெர்மினேட்டர் படத்தில் அவர் ஓட்டின்னு இந்த வண்டி வந்து ஹார்லி டேவிட்சன். அந்த வண்டி தான் ஆக்சுவலாக ஒரு டெர்மினேட்டர் வண்டி. ஆனால் அதை காட்டிலும் இந்த வண்டி தான் டெர்மினேட்டருக்கு உகந்த வண்டி. அது நான் சொல்லலை, நம்ம சிஜே தான் சொன்னோம். கமான் மேலே ஏற்றலாம் பாருங்கள். அர்னால்டு மாதிரி ஓட்டுன்னு போகிறான். ஆனால் அவன் டெர்மினேட்டர் கிடையாது. இவன் டெர்மினேட் பண்ணுறான். கமான் போய் பேக்கேஜ் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன வேலை இருந்தாலும் பண்ணுவோம். அப்புறம் பேக்கேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு வேலை, பேக்கேஜ் எடுக்காமல் விடுறதுக்கு ஒரு வேலைன்னு பல வேலைகள் இருக்கும். தேவையா? இந்த பேக்கேஜை சேஃப்கார்ட் பண்ணுங்க கைஸ். இதுதான் இந்த இதோட மிஷன். கன்னை மாற்றிப்போம் இங்கேயே. ஏன்னா நமக்கு பல வேலைகள் இருக்குது. இதை தாண்டி இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இவன் ஏதோ பண்ணுவான். இந்த இடத்துல கொளுத்தி விடுவான்னு நினைக்கிறேன். கொளுத்தி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம அடிக்கணும் கைஸ். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்ட்ரைட்டாக ஓடி போகலாம் கைஸ். ஓடி போயிட்டு இந்த மாதிரி ஒரு முக்கில் நின்றுக்கிட்டு நமக்கு தேவையான கன் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இது வைப்போம், அடிப்போம். அதை சுற்றாதா டேய். அஜிஜோ இவன் மேலேயே விழுந்துச்சே. இவ்வளோ கஷ்டப்பட்டு போனது வேஸ்ட்டாக போச்சே. திரும்ப வசந்தா. சரி போவோம்.
இதில் காட் மோட் மாதிரிலாம் இருந்தால் சூப்பர் கைஸ், நமக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் போர் அடிச்சிடும். எனக்கு இன்னமும் வந்து ரியல் லைஃப் கேம் தான் பிடிச்சிருக்கு. இந்த காட் மோடு சீட்டு அந்த மாதிரி போட்டு விளையாடுறதோடைய இந்த மாதிரி விளையாடுறதாங்க சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், திடீர்னு வந்துட்டு ட்ரெயின் அடித்து தூக்குது. அதெல்லாம் வந்துட்டு ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் தானே. பின்னாடி வரும் முன்னாடி வரும் ட்ரெயினு, நம்ம லெஃப்ட் ரைட் எடுக்கலைன்னா அடி தூக்கிடும். ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம போகிற டைம் இப்போது விடிகாத்தால 4:37 திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து போயிடும். பரவாயில்ல கைஸ். ஆக்சுவலாக பாலைவனத்தில் ஓட்டுறதுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியான ஒரு வண்டி இந்த வண்டி. முன்னாடி வந்து நம்ம ஒரு டெர்மினேட்டர் வண்டி எடுத்தோம் பார்த்தீங்க, அந்த வண்டி கூட நல்ல ஸ்டெபிலிட்டி, சூப்பரான ஸ்டெபிலிட்டி, நல்லா ஓடிச்சு. இந்த மலைலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி ஷேப்பாக சிந்துக்கள் நல்லா இருக்குது. வந்தாச்சு, இதை எடுத்தாச்சு, அடுத்தது நம்ம வண்டியிலே ஏறியாச்சு. நம்ம வண்டி தான் இதுக்கு கரெக்டு. ஏறியாச்சு, வண்டி போயின்னு நம்ம இடத்துக்கு போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கரெக்டான லொக்கேஷன் பார்த்துக்கலாங்க. எந்த இடத்துலேருந்து சுட்டா கரெக்டாக அவங்க சுட முடியும், எந்த இடத்துல இருந்தால் நம்ம வந்து எஸ்கேப் போக முடியுன்ற இதே பார்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்துட்டு அவங்க சுடும் போது நமக்கு ஸ்டார் அதிகமாகிடுது. இன்னொன்று அந்த ஹெலிகாப்டர் நம்ம மேலே வந்து இறக்கிடுறாங்க. ஏன்டா வெடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு லேண்டிங் பண்ணுறதுக்கு நியாயம் இல்லையாடான்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு. அதனால் வந்துட்டு அங்கே போவோம்னா ஆக்சுவலாக இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் எதுக்கு வச்சுருக்கானுங்கன்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு, புரியுதுங்களா? ஆக்சுவலாக நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் இந்த இடம் வச்சுருக்கானுங்க. நம்ம எடுக்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும். இங்கேருந்து பறக்கிற மாதிரி பறந்தோம் அப்படின்னா அது அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுது, புரியுதுங்களா? அடுத்த ஒரு ரிசர்வ் தாண்டி போகுது. நீங்கள் அந்த இடத்த வந்து தாண்டிட்டீங்க அப்படின்னா அந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து எங்கேருந்து சுடணும் அப்படின்னா ப்ராபப்ளி நம்ம வந்து தூரமாக போயிடணும் கைஸ். மேபி இங்கே வந்துடணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு போய்ட்டு பேக்கேஜ் எடுத்துக்கலாம். ஏன்னா பேக்கேஜ் எடுக்கலாம் கஷ்டம். இந்த இடத்துல வந்து நம்ம போன டைம் இந்த கல் மேலே ஏறி நின்று தான் சுட்டோம் எல்லாத்தையுமே. அதுமாதிரி இந்த கல் மேலே ஏறி நின்றுக்கலாம். பட் எந்த கல்லுனா இந்த கல் தான் பெட்டராக இருக்கும். போன டைம் இந்த கல்லில் தான் ஏறி நின்னா, பட் அதை கொளுத்தி வச்சுருந்தாங்க, அதனால் அது கொஞ்சம் எடுக்க முடியல. வேறு எங்கேருந்து சுட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எக்ஸாக்டாக வந்துட்டு இதில். ஏன்னா இந்த கல் தான் வந்து நம்ம கொஞ்சம் பெட்டர். ஏறி நின்றுக்கிட்டோம் அப்படின்னா சுடலாம். ஏறி நின்று சுடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்? சரி, இன்னொரு டைம் பார்ப்போம். எத்தனை அட்டம்ப்ட் இருந்தோ தள்ளியே. சரி, எங்கே அந்த கல்? இதான கல்? ஐயோ, அந்த கல் நான் பாருங்க. எங்கப்பா ஒரு ஐயோ நல்லா வச்சுட்டு எத்தனை வந்து மேலே ஏற்றிடுறாங்க அடே. ஓகே, அடுத்தது வேறு என்ன வருதா? வருது.
அச்சோ, திரும்பவும் முதல்ல இருந்தா. சே, இந்த டைம் நல்லா போச்சு கேஸ். நிஜமாகவே நல்லபடியாக வந்துட்டு முடிஞ்சுது. அந்த இடத்துல எஸ் ஆகுறதுன்றது மட்டும்தான் ஒரு டாஸ்க்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கடைசியாக வந்து சொதப்பிச்சு கேஸ். சரி, சொதப்பல்லாம் இருக்க தானே செய்யும். சொதப்பாமல் இருந்தால் அப்படி அப்புறம் எங்கே இந்த சொல்யூஷன் இருக்கும். கமான். இது வரைக்கும் இந்த இதுலேயே 3 டைம் அட்டம் பண்ணிட்டோம். இப்போ மணி 4:30 ஆகுது காலையில். சேம் டைம் பட் டிஃப்ரெண்ட் டே. நல்லா இருக்குது கேஸ். காலையில் விடிகாத்தால் எங்கே போனாலும் சரி கேஸ், இந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி சூப்பரான ஒரு வெதரோட ஒரு பார்க்கறதுக்கு ஒரு செம்மையாக இருக்கும் கேஸ். சூப்பர் தான். பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த வழியாகவே போகிறோம். ஏன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ கோத்துக்கிட்டான் இல்லையே. அதான் நம்ம வந்து எப்படி போகிறோம். 4 wheel drive ஆச்சு. ஏதோ ஒன்று கழிச்சு முடிச்சு டமால் டிம்மில் போல். ஆக்சுவலாக நம்ம எடுக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த வண்டி தான் எடுக்கணும், இந்த வண்டி எடுக்கக்கூடாது. பட் பரவாயில்ல கைஸ், அந்த வண்டி என்னமோ இன்றைக்கி இதில் ஓட்டுறதுக்கே பிடிக்கல. ஒரு மாதிரி பத்துக்குன்னு ஓட்ட முடியும் வண்டி. பட் மேபி அந்த வண்டி தான் அங்கேருந்து தாண்டும் போது ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மிஷன் 2-3 ஹெலிகாப்டர் சுற்றி தள்ளதுக்கப்புறமா ஆக்சுவலாக நமக்கு அந்த வண்டி தான் வருதாங்க. ஏய் எங்கே போகிற அதனால ஏற முடியல. ஓகே போவோம் பேக்கேஜ் எடுப்போம் ரிப்பீட்டு, போவோம் பேக்கேஜ் எடுப்போம் ரிப்பீட்டு. என்ன தாண்டா இருக்குது இந்த பேக்கேஜுக்குள்ளே? ஏய் மாட்டிங்கன்னா இல்லையா? இன்னும் மாட்டவே இல்லை. ஓகே நான் எப்படியும் என்ன எடுத்துகிட்டு போனாலும் அது ஒரு நிமிஷம். வாங்க போயிட்டு நம்ம வந்து மிஷன் ஆரம்பிக்கலாம். மிஷன் இதுதான் எங்கள் மிஷன். ஓகே நம்ம மேலே விழுவானுங்களோ? டேய் எங்கடா இருக்கீங்க? வாங்க ஐயோ ஏதோ தவறான சைடில் போயிடுச்சு அடி. ஐயோ சைடில் போயிடுச்சு ஐயோ வெடிச்சு தானே நம்ம மேலே தான் அடிக்குது. ஓடு வேறுங்க. ஏய் சார் பக்கத்துலேயே வந்து வச்சிச்சு கைஸ். In foreign news, we have war, famine, pestilence, and a lot of
நல்ல ஃபிசிக்ஸ் கைஸ். இங்கே நிறைய விஷயம் ஃபிசிக்கலாக ஒர்க் ஆகும். கவுத்துட்டான்டா கபோதின்ற மாதிரி. சரி போ, வண்டி மேலேயே நீந்தி ஏறினும் ரைட்டு. ஏய் வண்டி ஆனதாங்களா? டாக்ஸியா? ஐயோ டாக்ஸி ஆண்டா. ரைட்டு, வண்டி இடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இடித்த உடனே கையோடு இறங்குறாரு. ஓகே, இவங்க பாட்டு வச்சுருக்காங்க தான் அதை கம்மி பண்ணோம். அதெல்லாம் நல்ல வேலை கைஸ். கொஞ்சம் மிஸ்ஸில் ட்ரெயின் போச்சு. இன்னும் ஆகுது எல்லாம் அடித்து தூக்கி நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு ரெண்டு போய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடில் போயிடுச்சு பாருங்கள். நம்ம ஜஸ்ட்டு மேலே ஏறதுக்குள்ளே. பரவாயில்ல, இந்த காராச்சும் கிடச்சதுன்றது வரைக்கும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாங்க கைஸ். அங்கே போய்ட்டு நமக்கு 3 கார் இருக்குது. அங்கே போனால் 3 வண்டி இருக்கும். எப்படி வாங்குறது? ஏதாவது ஒரு வண்டி கண்டிப்பாக நான் பைக்கை தான் சூஸ் பண்ணுவேன். போயிட்டே இருக்க வேண்டியதாங்க கைஸ். பரவாயில்ல, இதுவும் ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் போகுது. ஓ, ஆல்ரெடி இடிச்சு சொட்டையாயிடுச்சா காரு? மேலே ஏற மாட்டேங்குது. கம்மான், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறு. ஸ்பீடாக வந்து ஏற்றிடலான்னு பார்த்தேன். அதுதான் ஸ்டக் ஆகிடுச்சு. சரி, ஸ்பீடாக வந்து ஏற முடியுதான்னு பார்க்கலாம் கைஸ். அதுக்கு கூட ஸ்பீடாக வர வேண்டியதாக இந்த காரில். அதனால தான் கைஸ், அதனால தான் ஒரு வேளை இந்த வில்லேஜ் ஆளுங்கெல்லாம் கிளம்பி ஓட்டானுங்களோ. வா பாருங்கண்ணே, கார் வச்சு சூப்பராக தெரியுது. ஆமாம், இது வரைக்கும் ஏறினதே போதும். இங்கேயே கடை. இங்கே பாருங்கள், டயர் புதஞ்சிச்சு. அது கூட தெரியுது பாருங்கள். எந்த அளவுக்கு ஃபிசிக்ஸ் இங்கே வந்து ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். இந்த சைடு டயரு புதஞ்சிச்சு. இந்த சைடு பாருங்கள், 4மே ஆல்மோஸ்ட் புதஞ்சிச்சு கால்வாசி. அதில் நம்ம வந்து நடந்தே போயிடலாம். சுடுகாட்டு வழியாக போனால் ஈஸி. அதனால் சுடுகாட்டு உள்ளே பூந்து ஆப்போசிட்டில் இறங்கிடலாங்க கைஸ். ஒரே ஓட்டமாக ஓடுறா. ஜோம்பி வரதுக்கு முன்னாடி ஓடிடலாம்டா. ஓட்டான்டா. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய காலத்து இந்த கௌபாய் ஸ்டைலில் இருக்குது பாருங்க எல்லா வீடும். எடுத்தாச்சு. ஓகே, தூக்கியாச்சு. இந்த காரில் தான் போகணுமா? இந்த காரில் வேணாம், நான் பைக்கில் தான் போவேன். இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள்ப்பா. கமான், ஏறியாச்சு. ரீடிங் தான் பண்ணும்பா அந்த பைக்கு. சூப்பராக. பாலைவனமோ இல்லை பனங்காடோ, பைக்கு தான் நமக்கு எப்போவுமே. ஆக்சுவலாக பைக்கில் போயே அந்த லாஸ்ட்டில் எகிற முடியல. அந்த வண்டியில் நம்ம போனால் மட்டும் எகிற முடியுமோ அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ, இது ஏன்டா எடுத்த? இப்போ இந்த பேக்கேஜ் எடுக்க தான் ஃபஸ்ட்டு மேட்டராக இருக்குமே. இப்போ வந்துட்டு சவுண்ட் வச்சுப்போம், இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். கமான், இது வந்து நம்ம ப்ளூ ரெட்டில் தான் நம்ம சுடணும். அது மாதிரி இவங்க சுட்டு தள்ளுவோம். ஐயோ, அவங்க தோறான் போயிட்டான். தோத்தான் அடி. அது எங்கே போய் பந்து போய் விழுதுன்றது வேறு. வேறு எங்கன்னா இந்த பந்து வராங்களா? தோத்தம் வரான்னு நினைக்கிறேன். அங்கே வந்து வரும்போதே சுட்டு தள்ளிடலாம். அடி. ஐயோ,
எவ்வளோ குண்டு வேஸ்ட் பண்ணிட்டான்டா சொட்ட தலையாடே. இவன் தான் நம்ம மேலேயே சுற்றினுக்கிறானுங்க. நம்ம மேலே வந்துடும் உங்களுக்கு. டே மூஞ்சி வெடிச்சாதீங்களா, ஏன்டா அப்படி இருக்கீங்க? இங்கே ஒரு நாய் வருதுன்னு நினைக்கிறேன். சன்னி நாய். ஐயோ வாங்களா டேய். ஹெலிகாப்டர் போட்டு தள்ளுங்க. ஹெலிகாப்டர் ஒன்று தான். ஹெலிகாப்டர் சுட்டு தள்ளுங்கடா. டமால். திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும்டா. போடா போயிட்டு அந்த வண்டி எடுறா, சீக்கிரம்ன்றா. வண்டி எடுத்தாச்சு, சீக்கிரம் போவோம். இப்படி தான் நைட்டில் ஆரம்பிச்சிடுறானுங்க. நைட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த வெளிச்சத்தை மட்டும் பார்த்துன்னு எப்படி போகிறது? பரவாயில்ல போகிறோம் கைஸ். ஓகே மேலேருந்து பார்த்துட்டா ஓட்டான்டா. ஆச்சா பார்த்து போடா டே, பார்த்து போடா. பரவாயில்ல கைஸ், நைட் டைமில் வந்ததுனால பெருசாக பொல்யூஷன் இல்லை, வெளிச்சமும் இல்லை. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. அதான் ரொம்ப தடுமாறி போக வேண்டியதாகுது. பரவாயில்ல பாருங்க, நிலா சூரியன்லாம் எதுவுமே இல்லை. இன்னும் போகிறதுக்குள்ளே இந்த வண்டி கண்டமாயிடும் போகுது. ஏற்கனவே டயர் பங்கமாக இருக்குது. இது ஒன்று போட்டு போகிறாங்க பார்த்தியா கீழே. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து வேறு ஒன்று எடுத்துக்கணும். கொஞ்சம் ஏதோ ஒன்று எடு சீக்கிரம். எங்கே இந்த வண்டி தகுது. ஆடா சொன்னல அமைதியாரான்ட்டு. வண்டி சரியில்லை. Screw you, cop. திரும்பவும் ஃபஸ்ட்டு இருந்தா கைஸ், திரும்பவும் ஆரம்பிக்கலாம். ஓகே ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போயிட்டு அங்கே போட்டுச்சு. இப்போது அதை வந்து நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது போய் விழுற இடம் பாருங்களேன், எங்கேயோ போய் விழும். ஆக்சுவலாக போடுறது என்னமோ பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே அடுத்த நம்ம எல்லா ஹெலிகாப்டரையும் சுட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பணும் கைஸ். நம்ம வண்டி எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு ஹார்ட் எடுத்துப்போம். அப்போ தான் நமக்கு வந்து ஹெல்த்து கொஞ்சம் இருக்கும். சீக்கிரம் ஓடு சிஜே, எங்கே இருக்குன்னு தெரியல. வண்டி தேடு இங்கே தானே இங்கேயே விட்டோம். ஓகே இங்கே ஒரு ராக்கெட் லான்ச்சர் இருக்குது, அது எடுத்துப்போம். ஓகே அங்கே இருக்குது நம்ம வண்டி. ஓகே அங்கே போய் பார்த்துக்கலாம். ஐயோ வேறு ஏதோ வண்டி வந்துன்னு இருக்கு போகுது. நம்ம வண்டி தானே அது. இந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணால் இந்த வண்டி ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். சரி ஓகே இந்த வண்டியில் எழுதிப்போம். லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு பைக்கில் போகும்போது நம்மளால் அதை கிராஸ் பண்ண முடியல. இந்த டைம் வந்துட்டு நம்ம இந்த பைக்கில் போகும்போது கிராஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். முடியும்னு நம்புகிறேன், பார்ப்போம் வாங்க. அதுக்கு தான் இந்த ரோடு போட்டு வச்சுருக்கானுங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடுத்தோடனே நானும் இது வந்துட்டு வேறு எதுக்கோ ஜம்பிங் ஸ்டண்ட்டுக்காக நினச்சேன். பட் இந்த மிஷனுக்காகவே இந்த ஒரு பிளாக்கை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய இன்னோவேஷன் பாருங்கள், சான்ஸே இல்லை. ஓகே கமான், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வண்டி வேறு அந்த அந்த லூப்பில் ஓடணும் அப்படின்றதுக்காக. நமக்கு தான் அது கரெக்டாக வரமாட்டேங்குது. சரி அட்லீஸ்ட் இதுக்கு மேலேனாச்சும் ஓடு சிஜே பரடாட. ஐயோ என்னடா திருப்பிட்டேன். ஓகே வா வண்டி மேலே ஏற்றுலாம். சரி போலீஸ் வண்டி எக்ரி போய் விழுந்துருக்கோன்னு நினச்சேன். ஓகே நம்ம விழாமல் போயிடணும், அதுதான் நமக்கு ஒரு இது. இந்த நெக்ஸ்ட் அட்டம் பண்ணலாம் கைஸ். நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் வந்து கரெக்டாக போலீஸ்காரனை துரத்தி விட்டு போலீஸ்காரன் கூடவே ஜம்ப் பண்ணலாம் கைஸ். அதுதான் நம்மளோட மிஷனோட ஹைலைட்டாக இருக்கும். கமான்ட்ரா வேறு லெவல். எங்கே போலீஸ்கார்? வாடி வா நல்லா வாடி வாசல்லையே ஜல்லிக்கட்டு நிறுத்துறோம்டா. வாடா எதிர்றா பின்னாடி வாடா. சொல்லுடா தண்ணியில் ஐயால ஸ்டாராக கொடுக்குற ஸ்டாரு கைஸ். பரவாயில்ல ஒரு ஸ்டார் தான் கொடுத்துருக்கான். இருந்தாலும் நம்ம வந்துட்டு பாருங்கள் அவ்வளோதான், கையை தூக்கிட்டானுங்க 2 பேரும். இப்போ நம்ம வந்துட்டு இங்கேருந்து நீச்சல் அடிச்சே தான் வெளியே போய் ஆகணும், வேறு வழி இல்லை. வாங்க அப்படியே இந்த தண்ணியில் நீந்திக்கிட்டே போவோம். நல்ல தண்ணி தான், நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் ஸ்வீட்டாக.
பரவாயில்லையே, ரொம்ப தூரம் போன போல இருக்கே. ஐயோ என்ன இங்கே ஜெல்லி ஃபிஷ்ஷாக இருக்குது? ஆற்றுல கூட ஜெல்லி ஃபிஷ்ஷாக இருக்கும்? ஐயாடா, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி விற்கிறது. கீழே பாருங்கள் ஏதோ பெரிய பாறை இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஐயோ அப்படி பண்ணிட்டோம். சரி ஓகே வாங்க, இன்னும் நமக்கு போக வேண்டியது இங்கே இருக்குது. மேப்பில் பாருங்கள், நம்ம பக்கத்தில் எங்கேயுமே வந்துட்டு அங்கே ஒரு கரையே இல்லை. நான் நினைக்கிறேன் நம்ம ரொம்ப தூரம் இப்படியே நீந்திக்கிட்டே போகணும் தான் போல இருக்குது. அது என்ன கீழே கல், வைரக்கல் மாதிரி இருக்குது, அது என்னன்னே தெரியலையே. வைரக்கல்லா? அப்படியே இருந்தாலும் இவ்வளோ பெரிய வைரக்கல்லை எப்படி நான் தூக்கிட்டு போகிறது? வைரக்கல்லா? என்ன கல் இது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குதாண்ணா? ஓகே, தண்ணி கட்டியில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும். சரி, என்னமோ ஒரு கல், ஆனால் அது எப்படின்னு எந்த கல்லாக இருந்தாலும் நம்மளால் அது எடுக்க முடியாது. பரவாயில்ல, பார்த்துக்கிட்டே போகலாம் கைஸ். பரவாயில்லையே, நம்மளால் வந்துட்டு நீந்திக்கிட்டே கூட நம்ம வெப்பன்ஸை சேஞ்ச் பண்ண முடியும் போல. ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாது எப்படியும் தண்ணியில் இருக்கும்போது. பார்ப்போம், நம்ம அப்படியே நீந்திக்கிட்டே போவோம். இங்கே ஒரு கரை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக நம்ம அங்கே ஒரு பச்சை கலர் டெஸ்டினேஷன் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து நீந்திக்கிட்டே போயிட்டு அந்த ஏரோப்ளைன்லேருந்து போட்ட பேக்கேஜ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணுறது தான் நம்மளோட ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கு தான் வந்துட்டு ஒரு கரை தெரியிட்டே இருக்கோம். எங்கே கரையே கண்ணில் தட்ட மாட்டேங்குது. ஓகே சிஜே, போடா போடா போடா, இன்னும் நிறைய தூரம் இருக்குடா. அங்கே ஒரு பாலம் தெரியுது. ஓ, அது நம்ம அந்த ட்ரெயினில் வந்த பாலம் ஆச்சே. ஓ, அந்த பாலம் இங்கே வந்துட்டோமா? சரி ஓகே, வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன கேப் கிடைக்குதான்னு பார்ப்போம் கைஸ். நம்ம மேக்ஸிமம் அந்த ஒரு பக்கத்தில் வந்துட்டோம். அந்த பச்சை கலர் டெஸ்டினேஷன் நம்ம பக்கம் தான் காட்டுது. ஓகே, நம்ம போய் பார்ப்போம். பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன மணல் திட்டு இருந்தால் கூட அது மேலே ஏறிடலாம். வாங்க போய் பார்ப்போம். நீங்கள் ஏன்டா இங்கே வந்து சுற்றினுங்கிறான்? கீழே பாருங்கள், நிறைய செடிலாம் கூட வந்துருக்கு. ஓகே சிஜே, அந்த சைடு போகணும். இப்போ நம்ம லெஃப்டில் போகணும். ரைட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த மலையை கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிட்டால் நமக்கு ஒரு கரை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. மேபி கரை வரலாம், கரை வராமல் கூட இருக்கலாம். பட் எப்படியும் கரை வந்து தான் கைஸ் ஆகணும். நம்ம எங்கே வேணால் போனாலும் பரவாயில்ல. இந்த மிஷனுக்குன்னு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாது. இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணுன்ட்டு. நல்ல வேலை இல்லைன்னா நம்மளால் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ பரவாயில்ல, நம்ம தெரிஞ்சு இந்த மலைக்கு பின்னாடி கரை கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கரை வழியாக போயிடலாம். இன்னொன்று பிரிட்ஜு தெரியுது, கண்டிப்பாக நமக்கு வெஹிக்கிள்ஸும் கிடைக்கும். அதுவும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். நம்ம பார்க்கலாம் கைஸ், நம்ம ட்ரை பண்ணலாம். மேபி இது மேலே ஏற முடியுதா நம்ம ட்ரை பண்ணலாம். ஏற முடிஞ்சதுன்னா ஏறிடலாம் கைஸ். கமான், ஏற முடிஞ்சதுன்னா கூட ஏறிடலாம். நிறைய இடத்துல நம்ம ஏற முடியும், பட் இதுலேயும் ஏற முடியுதான்னு எனக்கு தெரியல. பட் மோரோவர் நம்ம அந்தோட விளிம்புக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இதில் இதுக்கப்புறமா வேறு எதுவும் இருக்காது, ஏறிடுவோம் கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கப்புறம் பாருங்கள் வேறு எதுவும் இல்லை. இங்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ஹட்டு மாதிரி கூட ஒரு வீடு தெரிகிற மாதிரி தெரியுது. அது பக்கத்தில் ஒரு தெரியுது கைஸ். இங்கே பாருங்கள், ஒரு மணல் திட்டு தெரிஞ்சிச்சு, மணல் வந்துருச்சு ஒரு வீடு பக்கத்தில். பரவாயில்ல கைஸ், நம்ம ஏறிடலாம். எவன்டா இங்கே ஆற்றுக்கு கீழே வீடு கட்டினது? கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லாமல் அடம் கொய்யாவில். ரைட்டு வாங்க. எப்படியும் ஆறு ரொம்ப அதிகமாச்சுன்னா முழுகிடும் போல இருக்கே. ஓகே, இங்கே ஒரு இது இருக்கே, பரவாயில்லையே, ஷீல்டு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. பரவாயில்ல, அது எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு வண்டியை தேடணும் கைஸ். நம்ம இப்போ வண்டியை தேடுறது தான் நமக்கான ஒரு பெரிய டாஸ்க்கு. வண்டி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஓ பரவாயில்லையா, எனக்கு கண்ணுக்கு ஒரு வண்டி தெரியுது, சீக்கிரம். ஐயோ, அது ஏதோ டெலிவரி வண்டி, அது வேலைக்கு ஆகாது. பக்கத்தில் பாருங்கள், டெர்மினேட்டர் வண்டி வந்துச்சு. இது தாங்க டெர்மினேட்டர் வண்டி. கமான் சிஜே, டெர்மினேட்டர் வண்டி எடு, போடு, தகிடு கமான். டெர்மினேட்டர் வண்டி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த வந்து பச்சை கலர் டெஸ்டினேஷன் ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். பேக்கேஜ் வந்து அங்கே ஆல்ரெடி அங்கே ட்ராப் பண்ணதை ரிசீவ் பண்ணோம். கமான் போவோம். என் வண்டி டயர் வந்துட்டு ரொம்ப கண்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை அதனால் வந்து தான் வண்டி டயர் மட்டும் தேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு முன்னாடி போக மாட்டேங்குது நான் நினைக்கிறேன் கைஸ். ஆஹா, முன்னாடி என்னமோ ஒன்று இருக்குது கைஸ். என்ன இருக்குதுன்னு தெரில, ஆனால் வண்டி போக மாட்டேங்குது. ஓகே கமான் சிஜே, கமான். நம்ம வந்துட்டு சீக்கிரமாக போகணும் அங்கே. ஏன் சீக்கிரமாக போகாமல் இருக்கிற? ஓகே, வண்டி எடுத்தாச்சு. கமான், நம்மளோட டெஸ்டினேஷன் போய்ட்டு இந்த ரோடு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த டெஸ்டினேஷனுக்கு லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக தான் போயிட்டுருக்குது எல்லாமே.
ஓகே, நம்ம இனிமேல்ட்டு வந்துட்டு ரோடு எடுத்தால் வேலைக்காகுது, ஆஃப் ரோடு எடுத்தால் தான் கரெக்டாக போக முடியும். கம்மோன் ஆண்டா பொழந்துக்குச்சு வண்டி. ரைட்டு, ஏறும்போது நல்லா ஸ்மூத்தாக ஏறுது, திடீர்னு பார்த்தா பள்ளம் வெட்டி விட்ட மாதிரி பள்ளம் இருக்குது. ரைட்டு, ஓகே பரவாயில்ல, கிளம்புவோம். ஆஃப் ரோடு தான் எங்கள் லட்சியம். கமான், ஆஃப் ரோடு போய்கினே இருக்குது. ஓகே, இங்கே ஏதோ ஒரு கவுண்டியாக வந்திருக்கு. கவுண்டியா பவுண்டியா வாட்டவர். அதுக்கப்புறமா ஆஃப் ரோடு எடுத்தாச்சு காய்ஸ். இதுக்கப்புறம் பள்ளம் மேடு அதுக்கெல்லாம் அசர போகிறதே கிடையாது. எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஐயோ, இது என்ன வேறு மாதிரி இருக்குது. ஓகே பரவாயில்ல, சிஜே கமான், ஏற்று வண்டியை ஏற்று, ஸ்கீரை போட்டு ஏற்று. ஓகே ஏறிடுச்சு. அதெல்லாம் பார்த்தேன், டெர்மினேட்டர் வண்டியாச்சு, சும்மாவா. இங்கேருந்து நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி காட்டுது. க்ரீன் கலர் சிம்பிள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. கமான், ஏறி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது என்ன பெரிய மலை உச்சியா? ஓகே, ஆமாம் பெரிய மலை உச்சி தான். பரவாயில்ல, இதுக்கு வழியாக போயிடலாம். சீக்கிரம் வாங்க கைஸ், கமான். ஒய்யால அது மேலேயே குதிக்க போகிறான்டா சிஜே. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த வீட்டு மேலே குதிச்சிருக்கலாம், வீடு அப்படியே செதறி போயிருக்குமோ. அப்படிலாம் இருக்காது, எப்படியும் இது உடஞ்ச வீடு கிடையாது. நம்ம தான் ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து குதிப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்த இடத்துல பாருங்க கைஸ், ஒரு பேக்கேஜு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கார் விட்ருக்கானுங்க. இவன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். என்ன சொல்கிறான்? ஓகே, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன்னை லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு டெலிவர் பண்ண சொல்கிறான். ஹைட் அவுட் அங்கே இப்போ நம்ம போகணும் கைஸ். இந்த இடத்துலேருந்து முதல்ல வந்து வெளியே போனாலே போதும். ஓகே, அதுக்கான அடுத்த மிஷனுக்கான ஒரு டெஸ்டினேஷன் அங்கேயே வந்துருச்சு. ஸோ இப்போது எல்லோ கலர் ஸ்பாட்டுக்கு நம்ம போகிறோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் அந்த பழைய வீட்டுக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதுதானே நம்ம வர சொன்ன இடம். ஸோ அந்த இடமான்றது பார்ப்போம். பரவாயில்லையே, இந்த இடத்துக்கு வந்துட்டுமே சுற்றி இங்கே பாருங்க கைஸ், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே நான் கவனிக்கலை. ஆக்சுவலாக இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இடம் இருக்குதா? ஓகே, நைட் டைம்னால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிங்க்காக தெரியுது பாருங்கள், டெசர்ட்டில் மற்ற மலைங்கள்லாம் வந்துட்டு பிங்க்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, நம்ம வந்துட்டு டெஸ்டினேஷன் போகலாம் கைஸ். டெஸ்டினேஷன் போயிட்டு அங்கே வந்து ரீச் அவுட் ஆகலாம். ரீச் அவுட் ஆகிட்டு அந்த டெஸ்டினேஷன் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஐயோ, வண்டி கவுந்துருமோ? நல்ல வேலை கவரில். ஆல்ரெடி ஒரு சைடில் இருக்கிற லேம்ப் உடஞ்சி போச்சு, ஒரு லேம்ப்பு தான் ஒர்க் ஆகுது. அதை வச்சு தான் வெளிச்சமே தெரியுது. அதை தாண்டி நிலா வெளிச்சத்து மூலிமா தான் போயிட்டுருக்குது. ஆனால் வண்டி போகிற போக்க பார்த்தா 2 லேம்பும் உடஞ்சிடும்னு நினைக்கிறேன். பழைய வீடு. ஓகே, இந்த சுடுகாட்டு வீடு பக்கமாக தான் வரணுமா? அங்கே தான் லொக்கேஷன் காட்டுறதுக்கு. ஸோ திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே எடுத்து வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். மேபி இந்த கார் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த வீடு இங்கே இங்கே தான். ஓகே பாருங்கள், பின்னாடி காட்டுது, அது கேரேஜ் மாதிரி. இந்த காரோட உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம காரோட உள்ளே விட்டுடலாம். காரை உள்ளே விட்றா சிஜே. இதுக்கப்புறம் வேற எங்கன்னா காட்டுதா, இல்லை இங்கே தான் போகணுமான்றதை பார்க்கலாம். ஓகே, கமான் காரோட விடு. ஓகே, கார் உள்ளேருந்து முடிச்சு. மிஷன் பாஸ்ட்டு $1000. அடப்பாங்களா, வெறும் $1000. வாழ்க வளத்துடன். ரைட்.